இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த லெந்து கால கன்வென்ஷனிலே உங்கள் மத்தியில் நின்று ஆண்டவருடைய வார்த்தையை கொடுப்பதற்கு ஆண்டவர் கொடுத்த நல்ல தருணத்திற்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். கடந்த முறை இதே ஆலயத்திலே உபவாச ஜெபத்திலையும் இரவு ஜெபத்திலையும் செய்தி கொடுக்க ஆண்டவர் கிருபை கொடுத்தார். அருமையான போதகர் ஐயா மிகவும் அன்போடு கூட நேசித்து அழைத்தார்கள். நல்ல தேவனுக்காக, தேவனுடைய வார்த்தைக்காக, தேவனுடைய மகிமைக்காக சாட்சியாக நிற்கிற ஒரு தேவ மனிதர். இந்த ஊழியக்காரருக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் அவர்களை இன்னும் ஆசீர்வதிப்பாராக, பயன்படுத்துவாராக. இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் நேராய் திரும்புகிறோம். நாகும் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை யாவரும் திருப்பிக் கொள்ளுங்கள். நாகும் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1:12. மூடி நாம் ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்முடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இந்த வேதம் சிறுமைப்படுத்தினேன், இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன், இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன் என்று ஆண்டவருடைய வார்த்தை இங்கு சொல்லப்படுகிறது. சிறுமை என்ற வார்த்தைக்கு பவர்ச்சி என்று ஆங்கிலத்திலே சொல்லப்படுகிறது. மனிதனுடைய வாழ்க்கையிலே பலருக்கும் பல விதங்களிலே சிறுமை ஏற்படுகிறது. ஏதோ ஒரு விதத்திலே, ஒரு சூழ்நிலை நிமித்தமாக, பிரச்சனைகளின் நிமித்தமாக சிறுமை ஏற்படுகிறது. இதுல நாகும் என்கிற தீர்க்கதரிசி தான் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். அந்த மக்கள், இந்த நாகும் எல்கோஷா என்ற இடத்திலே வாழ்ந்தவர் என்று சொல்லப்படுகிறது. அந்த நாட்களிலே அசீரியா 300 ஆண்டுகள் ராஜ்யபாரம் பண்ணினார்கள். அந்த அசீரியருடைய ஆட்சியிலே இஸ்ரவேல் ஜனங்கள், யூத மக்கள் பல விதங்களிலே சிறுமைப்படுத்தப்பட்டார்கள். அந்த மக்களை குறித்து பார்க்கும் பொழுது அது நினிவே மக்கள் என்று சொல்லப்படுகிறது. நினிவே என்று சொன்னாலே எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வருவோம். என்ன, யார் வருவா? யோனாவும் மீனும் தான் ஞாபகத்துக்கு வரும். யோனா மூலமாக தீர்க்கதரிசனமாக ஜனங்களுக்கு ஆண்டவர் பேசி அவர்களை மனமாற்றம் செய்யும்படி உதவி செய்தார். அந்த நினிவே மக்கள் மனம் திரும்பினார்கள். ஆனா பின் நாட்களிலே மறுபடியும் சோடம் போனார்கள். நினிவேவுடைய மக்களுடைய அந்த மனம் திரும்புதல் ஒரு குறிப்பிட்ட கால அளவு தான் இருந்தது. யோனாவுடைய நாட்களுக்கு பிறகு ஒரு 150 ஆண்டுகளுக்கு பின்பு அந்த நினிவே மக்கள் மறுபடியும் பின்வாங்கி போனார்கள். அவர்களுக்குத்தான் இந்த தீர்க்கதரிசனமான வார்த்தையை நாகும் எடுத்து சொல்லுவதாக அதே நாகும் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் பார்க்கலாம். இந்த வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த அசீரிய மக்களாலே பாதிக்கப்படுகிறார்கள். உலகத்திலே சில தேவ பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறார்கள். ஆண்டவரை நம்புகிற, ஆண்டவரை நேசிக்கிற, ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற ஜனங்களுக்குள்ளாக ஏதோ ஒரு விதத்திலே சிறுமை ஏற்படுகிறது. இந்த லெந்து நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு சிறுமை இருக்கும் என்றால் நம்மை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன், இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதை சொல்வதற்கு காரணம் என்ன? இதை சொல்லுகிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்றால், யோபு புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்லுகிறது, சிறுமைப்பட்டவனுடைய கூப்பிடுதலை கேட்கிறவர் என்று பைபிள் சொல்லுகிறது. யோபு 36:6ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, சிறுமைப்பட்டவனுடைய நியாயங்களை விசாரிக்கிறவர் என்று சொல்லப்படுகிறது. சங்கீத புத்தகம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, கூப்பிடுகிறவனுடைய, சிறுமைப்பட்டவனுடைய ஜெபங்களை மறவாதவர் என்று பைபிள் சொல்லுகிறது. சங்கீதம் 72:12 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, உதவியற்ற சிறுமையானவனை அவர் விடுவிக்கிறவர் என்று பைபிள் நமக்கு போதிக்கிறது. நாம் ஆராதிக்கிற, நாம் நம்புகிற, நாம் நேசிக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிறுமைப்பட்டவனுடைய ஜெபங்களை கேட்கிறவர்.
சிறுமைப்பட்டவனுடைய நியாயங்களை விசாரிக்கிறவர், சிறுமைப்பட்டவனுடைய கூப்பிடுதலை மறவாதவர், சிறுமைப்பட்டவனுடைய உதவியற்ற சூழ்நிலைகளிலே விடுவிக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறாராம். அல்லேலூயா. அந்த தேவன் தான் சொல்லுகிறார், அருமையான மகனே மகளே, உன் சிறுமையை மாற்ற நான் வல்லவராய் இருக்கிறேன், நான் உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே சிறுமைப்பட்டார்கள். யாத்திராகமம் 3:9-17 எல்லாம் வாசிக்கும் பொழுது அந்த சிறுமைப்படுகிற நாட்களை ஆண்டவர் கண்ணோக்கி பார்த்தாராம். மனிதனுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு சூழ்நிலையிலே சிறுமை ஏற்பட்டபடியினாலே மனிதர்கள் அங்கலாய்க்கிறார்கள், ஏதாவது ஒன்றை செய்து கொள்வதற்காக பிரயாசப்படுகிறார்கள், வாழ்விலே முன்னேற முயற்சி எடுக்கிறார்கள், தோல்வியை சந்திக்கிறார்கள், எதிர்காலத்தில் நம்பிக்கை இல்லை, வாழ்க்கையில விரக்தியான சூழ்நிலையிலே ஜனங்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, சிறுமைப்பட்டவனுடைய நாட்கள் எல்லாம் நித்தமும் தீங்குள்ளவைகள் என்று பைபிள் சொல்லுகிறது. ஒரு பிரச்சனை போனா இன்னொரு பிரச்சனை, ஒரு நெருக்கம் போனா இன்னொரு நெருக்கம், ஒரு வியாதி வந்தா இன்னொரு தொடர்ச்சியான வியாதிகள், ஏதோ ஒரு விதத்திலே மனிதர்கள் தொடர்ச்சியாக சிறுமைப்படுத்தப்படுகிறார்கள். அந்த நாட்கள் நித்தமும் தீங்குள்ளவைகள் என்று பைபிள் நமக்கு சொல்லுகிறது. சங்கீத புத்தகத்தில் 109ஆம் சங்கீதத்தில் 22ஆம் வசனத்தில் தாவீது சொல்லுவாரு, நான் சிறுமையும் எளிமையுமானவன், என் இருதயமோ குத்துண்டு கிடக்கிறது என்று அவர் அங்கு சொல்லுகிறார். சிறுமைப்பட்டவனுடைய இதயம் குத்தப்பட்டதா இருக்கிறது, காயப்பட்டதா இருக்கிறது. ஏதோ ஒரு சூழ்நிலையிலே மனிதர்களாலே காயப்படுத்தப்படுகிறார்கள். ஏதோ ஒரு சூழ்நிலையிலே சிலராலே மனிதர்கள் வேதனைப்படுத்தப்படுகிறார்கள். தாவீது சொல்லுகிறாரு, நான் சிறுமையும் எளிமையுமானவன், என் இருதயம் குத்துண்டு கிடக்கிறது, என் இருதயம் குத்துண்டு கிடக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். இப்படிப்பட்ட ஜனங்கள் எல்லாம் ஆண்டவர் பார்க்கிறதுனாலதான் ஆண்டவர் வாக்கு செய்கிறாரு, நான் உன்னை சிறுமைப்படுத்தினேன், இனி உங்களை சிறுமைப்படுத்தாதிருப்பேன் என்று கர்த்தர் வாக்கு உரைக்கிறார். அல்லேலூயா. எல்லாருடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு சிறுமை ஏற்படுகிறது. சிறுமைக்கான காரணங்கள் என்ன? ஏன் மனிதர்களுக்கு சிறுமை ஏற்படுகிறது? முதலாவதாக சங்கீதம் 106ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? சொல்லுகிறது, பாவத்தினாலே மனிதர்கள் சிறுமைப்படுத்தப்படுகிறார்கள், தங்களுடைய அக்கிரமங்களினாலே மனிதர்கள் சிறுமைப்படுத்தப்படுகிறார்கள். எல்லாவற்றையும் வார்த்தையிலே உண்டாக்கின ஆண்டவர் மனிதனை மாத்திர சொந்த கையினாலே மண்ணை எடுத்து பிசைந்து தன்னுடைய ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்கி நாசியிலே ஜீவ சுவாசத்தை கொடுத்து அவனை ஜீவ ஆத்துமாவாக நிறுத்தி அவனோடு பேசுகிற சம்பாஷணை செய்கிற ஒரு தேவனாய் இருந்தார். ஆனா மனிதர்களாகிய ஆதாமும் ஏவாளும் வேதம் சொல்லுகிறது, தேவன் விளக்கின அந்த கனியை புசித்தபடியினாலே கீழ்ப்படியாததனாலே அவங்க சிறுமைப்படுத்தப்படுகிறார்கள். பாவம் மனிதனுடைய வாழ்க்கையிலே சிறுமையை ஏற்படுத்தி விடுகிறது. நீதிமொழிகள் 5:22 சொல்லப்படுகிறது, பாவம் ஒரு கயிறை போல சுற்றுகிறதா, மனிதர்களை கவ்வி பிடிக்கிறது, அது அவர்களை சிறுமைப்படுத்துகிறது என்பதாக அங்கு பார்க்கிறோம். நீதிமொழிகள் 14:34 என்று நினைக்கிறேன். அல்ல சொல்லப்படுகிறது, எந்த மனுஷனுக்கும் பாவம் இகழ்ச்சியை உண்டாக்கும். எந்த மனுஷனா இருந்தாலும் ஆண்டவரை அறியாதவர்கள் செய்கிற பாவங்கள் சொல்லி ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு பைபிள்லயும் சரி, நமக்கே தெரியும். நம்ம எல்லாம் ஆண்டவரை நம்புகிற நேசிக்கிற ஜனங்கள், நாம் கூட சில பாவங்கள் செய்கிறோம். ஆண்டவரை நம்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள், ஆண்டவரை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள், ஆண்டவரை தேடுகிறோம் என்று சொல்லுகிறவர்கள் கூட சில வேளைகளிலே சில தவறுகளை, பெரிய பெரிய பாவம் செய்யாட்டாலும் சின்ன சின்ன தவறுகளை நாம் செய்து விடுகிறோம். அது கூட நம்ம வாழ்க்கையில சிறுமையை ஏற்படுத்தி விடுகிறது. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, நியாயப்பிரமாணத்தை மீறுவது பாவம் என்று சொல்லுகிறது. எல்லாம் கடைபிடிச்சிட்டு ஒன்னே ஒண்ணு கடைபிடிக்காம போனா கூட அது பாவம் என்பதாக வேதம் நமக்கு சொல்லுகிறது. பைபிள் படி 100க்கு 100 நான் பர்ஃபெக்டா இருக்கேன் பிரதர் அப்படின்னு யாராவது சொல்வீங்களா? 100க்கு 100 பைபிள் படி கரெக்டா நடக்கிறேன், கரெக்டா நான் வாழ்றேன். அப்படி வாழாததுனாலதான் அடிக்கடி சிறுமை ஏற்படுகிறது.
எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துக்கு நான் ஜெபத்துக்காக போயிருந்தேன். ஒரு டாக்டர் அம்மா என்னை அழைத்திருந்தாங்க. அங்க போயிருந்த பொழுது அந்த அம்மா ஒரு பெரிய வீடு, அரண்மனை மாதிரி வீடு, ஏகப்பட்ட சொத்துக்கள், வசதி வாய்ப்புகள் இருக்குது, பெரிய ஹாஸ்பிட்டல் வைத்திருக்கிறாங்க. அந்த அம்மா ஒரு டாக்டர், அவங்க வீட்டுக்காரர் ஒரு டாக்டர். அவர்களுக்கு ஒரு மகன் இருக்கிறான், 2 மகள் இருக்கிறாங்க. ஒரு மகன் ஒரு டாக்டர், மகளும் ஒரு டாக்டர், மருமகனும் ஒரு டாக்டர், மருமகளும் ஒரு டாக்டர். எப்படி இருக்கும் குடும்பம்? பிறந்த அந்த குடும்பத்தில் புள்ளியா பிறக்கணும். ஒரு வீட்டில் 6 பேர் டாக்டர், 6 பேரும் டாக்டர், சொந்த ஆஸ்பத்திரி வச்சிருக்கிறாங்க, நல்ல வசதியா இருக்கிறாங்க. இந்த டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிடுகிற நேரத்தில் ஒரு பொண்ணு அந்த பக்கம் நடந்து போயிட்டே இருந்துச்சு. பார்த்தா ஒரு 18 வயசு பொண்ணா இருந்தாலும் புத்தி சுவாதீனம் அற்றவளாய் இருந்தாள். அவளை பார்க்கும் பொழுதே தெரிந்தது ஏதோ ஒரு குறைபாடு இருக்குதுன்னு சொல்லி அந்த அம்மா கிட்ட கேட்டேன், இது யாருமா அப்படின்னு சொல்லி. என்னுடைய கடைசி மகள் என்று அவர்கள் சொன்னார்கள். சுய நினைவை இழந்தவளாய் தன்னால சிரிக்கிறா, தன்னால நடக்கிறா, தன்னால ஓடுறா, ஹாய் அப்படின்னு கண்ணடிக்கிறா. நான் முதல்ல பயந்துட்டேன். அப்புறம் பார்த்தேன் அந்த அம்மாவுடைய கேரக்டர் அப்படிதான், ஒரு புத்தி பேதலிச்ச ஒரு சுபாவம். நான் கேட்கும் பொழுது அந்த அம்மாட்ட சொன்னேன், என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அந்த அம்மா சொன்னாங்க, என் மகளுடைய இந்த சிறுமை என் வாழ்க்கையை பாதிக்கிறது என்று எங்க அம்மா சொன்னாங்க. அவங்க சொல்லிட்டே இருக்கும் பொழுது சொன்னாங்க, இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் என் புருஷன் தான் அப்படின்னாங்க. அப்புறம் ஜெப நேரம் வந்தது. பிரதர், என் பையனுக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்க கல்யாணமாகி பல வருஷம் ஆச்சு, குழந்தையே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், டாக்டர்ல செக் பண்ணீங்களான்னு கேட்டேன். அவங்களே டாக்டர். அப்பதான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, நாங்க குடும்பத்தில் 6 பேர் டாக்டரா இருக்கிறோம், அமெரிக்கா வரைக்கும் போயிட்டோம், எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றாங்க, ஆனா குழந்தை பிறக்கிறதுக்கான சான்ஸ் இல்லை, ஏன்னு தெரியல, என்னெல்லாமோ கண்டுபிடிச்சு பார்க்கறோம், தெரிய மாட்டுக்கு அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. இதுக்கு எங்க வீட்டுக்காரர் தான் காரணம் அப்படின்னு மறுபடியும் ஒரு குண்டை போட்டாங்க. அடுத்தால என்னுடைய மகளுக்காக ஜெபம் பண்ணோம். மதுரையில் இருக்கிறாங்க, கல்யாணம் பண்ணி. அவங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அடிக்கடி சண்டை சச்சரவுகள் வருகிறது, பிரச்சனைகள் வருகிறது. அந்த குடும்பத்துக்காக நீங்க ஜெபம் பண்ணணும், எல்லாத்துக்கும் எங்க வீட்டுக்காரர் தான் காரணம் அப்படின்னு 3வது தடவை சொன்னாங்க. நான் கேட்டேன், நிறுத்துங்க, உங்க வீட்டுக்காரர் என்னதான் பண்ணாரு அப்படின்னு அந்த அம்மாட்ட கேட்டேன். அப்ப அந்த அம்மா சொன்னாங்க, ஆஸ்பத்திரி விட்டு நாங்களாம் வந்த பிறகு எங்க வீட்டுக்காரர் இருக்கிற அந்த ஆஸ்பத்திரியில சிலர் திருமணம் ஆவதற்கு முன்பாக தவறு செய்துட்டு கருக்கலைப்பதற்காக அங்கு வருவார்களாம். ஒரு சொற்ப பணத்தை வாங்கி கொண்டு அந்த தவறை அவர் செய்கிறாராம். அந்த அம்மா சொல்லிட்டு அழுதாங்க, எங்க வீட்டுக்காரர் செஞ்ச ஒரே ஒரு தவறு, இத்தனைக்கும் சிஎஸ்ஐ பிலீவர், ஊழியக்காரனுக்கு வாரி கொடுக்கிறவங்க, எல்லா ஊழியக்காரனை நேசிக்கிறவங்க, எல்லாருக்கும் உதவி செய்யறவங்க. அவங்க சொன்னாங்க, என்ன செஞ்சாலும் ஒன்னும் எங்களுக்கு பலன் இல்லை அப்படின்னாங்க. ஒரே ஒரு கீழ்ப்படியாமை. என் வாழ்க்கையில நான் சிறுமை அனுபவிக்கிறேன். ஒரு பிள்ளைக்கு குழந்தை இல்லை, ஒரு பிள்ளைக்கு புத்தி சுவாதீனம், ஒரு பிள்ளைக்கு பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது, வாழ்க்கையில நிம்மதி இல்லை, சிறுமை ஏற்படுகிறது எங்க வாழ்க்கையில. ஒரே ஒரு பாவம், ஒரே ஒரு கீழ்ப்படியாமையினால அவங்க சிறுமை அனுபவிப்பதாக சொன்னார்கள். நீதிமொழிகள் 24:9 வாசிக்கும் பொழுது தீய நோக்கம் பாவம் என்று சொல்லப்படுகிறது. தீய நோக்கம் பாவம். தாவீதுக்கும் சவுலுக்கும் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, யாரு ரொம்ப தப்பு பண்ணான்னு கேட்டா, என்கிட்ட கேட்டா தாவீது தான் ரொம்ப தப்பு பண்ணாரு. சவுல் என்ன தப்பு பண்ணாரு? சின்ன தப்பு தான் பண்ணாரு. ஆனா வேதம் சொல்லுகிறது, தாவீதை தண்டிக்காதபடி சவுலை ஆண்டவர் தண்டித்தாரா, நாண்டு கொண்டு செத்தான் என்று பைபிள் சொல்லுகிறது. அவனுடைய வாழ்க்கையில நீங்க பார்க்கும் பொழுது, சவுலுடைய வாழ்க்கையிலே அவனுடைய எண்ணத்திலே ஒரு காய்மாளமான பார்வை அவனுக்கு இருக்கிறது. மற்றவர்களை குறித்த ஒரு தவறான வரைபடம். தன்னை விட யாரும் உயர்ந்து விடக்கூடாது, தன்னை விட யாரும் பெருசாக செய்து விடக்கூடாது, தன்னை விட யாரும் மேன்மைப்பட்டு விடக்கூடாது. இன்னைக்கு சபையிலையும் அப்படித்தான் இருக்கு, உலகத்திலையும் அப்படித்தான் இருக்கு, வீட்டிலையும் அப்படித்தான் இருக்கு.
நாங்க தான் கிங்கு அப்படிம்பாங்க. அது தீய நோக்கம். தீய நோக்கம் பாவம். அது சிறுமையை உண்டாக்கி விடுகிறது. ஒரு கதை வேடிக்கையா சொல்வாங்க. ஒரு ஆளுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சாம். கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணாராம். உடனே ஒரு நாள் கடவுள் நேர காட்சி கொடுத்து, என்னப்பா என்ன கூப்பிட்டுட்டே இருக்கிய, என்ன விஷயம்னு கேட்டாராம். உடனே அவன் சொன்னானா, நான் எவ்வளவு கஷ்டப்படுறேனே, இவ்வளவு நேரம் தேடுறேனே, எனக்கு ஏதாவது தரக்கூடாதா என்று அவர் சொன்னாராம். சொன்ன உடனே ஆண்டவர் பார்த்தாரு. அவனுடைய உள்ளான சுபாவத்தை அறிந்து ஆண்டவர் ஒரு கண்டிஷன் போட்டாராம். உனக்கு என்ன வேணும் கேளு, நீ என்ன கேட்டாலும் நான் தருவேன். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், உனக்கு என்ன கேட்டையோ அது எய்த்த வீட்டுக்காரனுக்கும் பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் 2 மடங்கு கொடுப்பேன் அப்படின்னாராம். நீ என்ன கேட்பையோ அது பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் எய்த்த வீட்டுக்காரனுக்கும் 2 மடங்கு ஆசீர்வாதம் கொடுப்பேன், சம்மதமா? சரி ஆண்டவரே. ஏன்னா அவனுக்கு இப்ப பசி, இப்ப அவனுக்கு தேவை. சரின்னு சொல்லிட்டாரு. இவர் வீடு கேட்டாரு, வாகனம் கேட்டாரு, இவர் ஒண்ணா கேட்டாரு. பக்கத்து வீட்டுக்காரனுக்கு எய்த்த வீட்டுக்காரனுக்கு 2 ஆசீர்வாதம் போய்கிட்டு இருக்கு. இதை பார்த்த உடனே இவருக்கு பொறாம தாங்க முடியல. என்னடா அந்த ஆண்டவர், நான் ஜெபம் பண்றேன், அவங்களுக்கு எல்லாம் நிறைய போகுது, எனக்கு ஒண்ணுதானே கிடைக்குது அப்படின்னா உள்ளத்துக்குள்ள ஒரு கேள்வி ரொம்ப நாளா மன உருடலா இருந்துச்சு, உறுத்துதல். ஒரு நாள் ஒரு முடிவு எடுத்தாரு, நம்ம ஜெபத்தை இப்படிதான் செய்யணும் அப்படின்னு. மறுபடியும் ஆண்டவர் ரொம்ப நேரம் கூப்பிட்டாராம். கூப்பிட்ட உடனே ஆண்டவர் வந்துட்டு இப்போ உனக்கு என்ன வேணும்னு கேட்டாராம். அப்ப அவர் சொன்னாரா, ஆண்டவரே போதும் போதும், நீர் கொடுத்த ஆசீர்வாதம் தனக்கு கிடைச்சதுனால சந்தோஷப்படல, அடுத்தவனுக்கு அதிகமா போச்சேன்னு துக்கப்படுறாரு. போதும் போதும் உங்க ஆசீர்வாதம், எனக்கு ஒரு கையும் ஒரு காலும் விளங்காம போட்டோம் அப்படின்னாராம். என்ன அர்த்தம் தெரியுமா? எய்த்த வீட்டுக்காரனுக்கு 2 கையும் 2 காலும் போகணுமா? அட பாவமே. நிறைய ஜெபங்கள் இப்படிதான் நடக்குது நம்ம ஊர்ல. தீய நோக்கம் பாவம். சின்ன தவறு தான், சின்ன தவறு, பெரிய பாவம் கிடையாது, சின்ன தவறு. காய்மாலமாய் பார்ப்பது பைபிள் சொல்கிறது அது பாவம் என்று சொல்லப்படுகிறது. நீதிமொழிகள் 21:4 நீங்க வாசிக்கலாமா? துன்மார்க்கன் போடும் வெளிச்சம் பாவம். டிப்டாப்பா இருப்பாங்க ஆசாமி, உள்ள பார்த்தா அவங்க ஆண்டவருக்குள்ள சரியா இருக்க மாட்டாங்க. ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு நான் ஜெபம் பண்ண போயிட்டேன். அந்த அம்மா கூப்பிட்ட நேரத்துக்கு போயிருந்தா நானும் தப்பிச்சிருப்பேன், அந்த அம்மாவும் தப்பிச்சிருப்பாங்க. அந்த அம்மா கூப்பிட்ட நேரம் ஒரு நேரம், நான் ஒரு நேரமா அந்த அம்மா வீட்டுக்கு ஜெபம் பண்ண போனேன். போனா வீட்டுக்குள்ள நல்ல படம் ஓடுது, சூப்பரா படம் ஓடுது. இப்ப ஊழியக்காரர் வந்துட்டாரு. இப்ப அந்த அம்மாவுக்கு கை காலாம் வட வடன்னு ஆடுது. ஐயோ ஊழியக்காரர் வந்துட்டாரு சொல்லி டிவி ரிமோட் எடுத்து இப்படி 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 அமுத்துது. அது ஒவ்வொரு சேனலா மாறி 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 சவுண்டா படம் ஓடுது, ஒவ்வொரு பாட்டு ஓடுது, சவுண்டா இருக்கு. அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியல. ஒரு பெட்ஷீட்டை கொண்டு வந்து டிவியை மூடிருச்சு. பெட்ஷீட்டை கொண்டு வந்து டிவியை மூடியாச்சு. ஆனா உள்ள சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கு. நான் சொன்னேன், பதட்டப்படாதீங்கம்மா அப்படின்னு சொல்லி டிவியை நான் ரிமோட்டை ஆஃப் பண்ணினேன். ஆஃப் பண்ணிட்டு அந்த அம்மாட்ட சொன்னேன், மரிக்க போற மனுஷனா வந்திருக்கிற எனக்கு இவ்வளவு மரியாதை கொடுக்கறீங்க, மரித்தும் உயிரோடு இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கு உங்க வீட்டுல என்ன மரியாதை வச்சிருக்கீங்கன்னு கேட்டேன். என்ன மரியாதை ஆண்டவருக்கு வச்சிருக்கிறீங்க? எதுக்கு நீங்க மேட்டிமையான காரியங்கள், துன்மார்க்கம் போடும் வெளிச்சம் பாவம். நீங்க நிறைய பேருடைய வாழ்க்கையில ஏன் சிறுமை வருதுன்னு யோசித்து பார்த்தா இதுல ஏதாவது ஒண்ணு இருக்கும். வேதம் சொல்லுகிறது, அவங்க வாழ்க்கையில தன்னை மேன்மையாக எண்ணுவது மாத்திரமல்ல, தன்னை மறைத்துக் கொள்ளுவது, மற்றவங்க முன்னாடி நல்லவங்க போல நடிப்பது, இதெல்லாம் சிறுமைக்கான காரணங்கள். ரோமர் 14:34 நீங்க வாசிக்கும் பொழுது, விசுவாசத்தில் வராத யாவும் பாவம். இதெல்லாம் நம்ம செய்யற தப்பதான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் புறஜாதியா செய்யற தப்பு கிடையாது, நம்ம செய்யற சின்ன சின்ன தப்பு. விசுவாசத்தில் வராத யாவும் பாவம். ஒரு அம்மா ஜெபம் பண்ணாங்க, ஆண்டவரே எங்க வீட்டுக்காரர் ரட்சிக்கப்படணும், குடிக்கிறாரு ஆண்டவரே, அடிக்கிறார் ஆண்டவரே, நல்லா ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணி முடிச்சிட்டு அந்த ஆள் எங்க திருந்த போறான்? அவன் ஜென்மத்தில் திருந்த மாட்டாரு. இப்படி பேசினா என்ன விசுவாசம் இருக்கு? ஜெபம் பண்றாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க, உண்மையா காத்திருக்கிறாங்க, ஆனா ஜெபம் முடிந்ததுக்கு அப்புறம் விசுவாசம் இல்லை. தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அநேகருக்கு விசுவாசம் இல்லை. ஆண்டவர் இதை செய்வார், இதை எனக்கு தருவார் என்கிற பூரணமான விசுவாசம்.
அது இல்லாதது கூட பாவம் என்று பைபிள் நமக்கு போதிக்கிறது. ஆண்டவரை உண்மையாய் நேசிக்கிறவர்கள் விசுவாசத்தில் பெருக வேண்டும். விசுவாசத்தை வர்த்திக்கப்படுவதற்கு தேவன் உதவி செய்கிறவராய் இருக்கிறார். விசுவாசத்தில் வராத யாவும் பாவம். நான் அன்னைக்கு கூட சர்ச்சில் சொன்ன ஞாபகம் இருக்கு. 1,00,000 ரூபாய் கடன்னா ஆலயத்துல வந்து மணிக்கணக்கா ஜெபம் பண்ணுவாங்க. ஒரு 100 ரூபாய் தேவைன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவருக்கு தேடி ஆலயத்துக்கு யாரும் வருவாங்க? பக்கத்து வீட்டு பத்மா கேட்ட, எய்த்த வீட்டு ஏஞ்சல கேட்ட, அடுத்த வீட்டு அண்ணால காட்டுல போய் ஏக்கா 100 ரூபாய் கைமாத்து கொடுங்க. 1,00,000 ரூபாய்க்கு ஆண்டவரை நம்புவாங்க. 100 ரூபாய்க்கு ஆஃப்டரா ஒரு 100 ரூபாய் ஆண்டவர்கிட்ட தேடி நிக்க மாட்டாங்க. விசுவாசத்துல பலவீனமானவர்கள். இதுதான் சிறுமைக்கு காரணம். வேதம் சொல்கிறது பாவத்தினாலே ஏற்படக்கூடிய சிறுமை. பாவத்தினாலே ஏற்படக்கூடிய சிறுமை. யாக்கோபு 4:17 சொல்லுகிறது, வாசிங்கம்மா. யாக்கோபு 4:17. தெரிந்திருந்தும் செய்யாம போனா கூட பாவமா? நம்ம வாழ்க்கையில யாரோ முடிந்த அளவுக்கு நம்மளால முடிந்த உதவியை செய்வது அது உண்மையான ஆசீர்வாதம். சில வேளைகளில் நம்ம கூட ஆண்டவரை நம்புகிற நேசிக்கிற நாம் சில நன்மைகளை சிலருக்கு செய்யாமல் போய்விடுகிறோம். ஒருவர் வந்து உதவி கேட்டு வருகிறாரு, அவருக்கு உதவி செய்யாமல் போய்விடுகிறோம். சிலர் ஏமாற்றி விடுகிறார்கள், சிலர் நாளைக்கு பார்க்கலாம் என்று சொல்லி தட்டி விடுகிறார்கள். அது கூட தேவ பிள்ளைகளுக்கு பாவம், அதுவும் சிறுமைக்கான ஒரு காரணம் என்று பைபிள் நமக்கு போதிக்கிறது. 1 சாமுவேல் 12:23 சொல்லுகிறது. சாமுவேல் சொல்வாரு, நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணாது இருப்பேன், ஆனால் கர்த்தருக்கு முன்பாக பாவம் செய்கிறவனாய் இருப்பேன். அதனுடைய அர்த்தம் என்ன? ஜெபம் பண்ணாதது கூட பாவம். இன்னைக்கு காலையில எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணீங்கன்னு மனசாட்சியில கேட்டு பாருங்க. ஏக்கா, உங்க மனசாட்சியில கேட்டு பாருங்க. இன்னைக்கு நான் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணனா திருப்திகரமா? ஒரு 2 மணி நேரம் ஜெபம் பண்ணனா? நம்ம ஜெபம் பண்றது இல்ல. ஆலயத்துக்கு வந்தா தேவை வந்தா ஜெபம் பண்றோம், வேதனை வந்தா ஜெபம் பண்றோம், போராட்டம் வந்தால் ஜெபம் பண்ணுகிறோம். எப்பொழுதுமே ஆண்டவரிடத்தில் பேசி பழகுகிற சுபாவம் உள்ள மனிதர்களை ஆண்டவர் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். எப்பொழுதுமே ஆண்டவரோடு பேசுகிற நபர்களை ஆண்டவர் கண்ணோக்கி பார்க்க விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார். வேதம் சொல்கிறது, பாவத்தினால் ஏற்படக்கூடிய சிறுமைகளை குறித்து இவ்வளவு நேரம் நான் பேசினேன். ஏதோ ஒரு பாவம் மனிதனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிற நாம் கூட சில தவறுகளை செய்து விடுகிறோம். அதை மாற்றும் பொழுது சிறுமையை ஆண்டவர் மாற்றி விடுவார். இரண்டாவதாக மார்க் எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரத்தில் 1-10 வரைக்கும் நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்க வேதம் சொல்லுகிறது, லேகியோன் என்கிற ஒரு பிசாசனுடைய ஒரு திரள் கூட்டம் பிடித்த ஒரு மனிதனை அங்க நம்ம பார்க்கிறோம். நம்மை போல வீட்டில் குடியிருக்க வேண்டிய அவன் கள்ளர்களுக்கு நடுவிலே கைகளிலே கால்களிலே சங்கிலி மாட்டப்பட்டு தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டு அவன் வேதனையோடு கூட நிற்கிறதை நாம் பார்க்கிறோம். வேதம் நமக்கு சொல்லுகிறது, அவனுடைய வாழ்க்கையில மற்றவங்களை போல வாழ்ந்திருக்க வேண்டியவன் அவனால் முடியாதபடி அவன் சிக்குண்டு கிடக்கிறான். அவன் பாவத்தினால் அல்ல, பாதாளத்தின் வல்லமையினாலே அவனுடைய வாழ்க்கையில சிறுமை ஏற்படுகிறது. இரண்டாவது நான் சொல்லுகிற காரியம், பாதாளத்தின் வல்லமையினாலே மனிதர்கள் சிறுமைப்படுத்தப்படுகிறார்கள். அசுத்த ஆவிகளினாலே, பொல்லாத சக்திகளினாலே, மாந்திரிகத்தினாலே, பில்லி சூனியங்களினாலே அநேக குடும்பங்கள், அநேக மனிதர்கள் சிறுமைப்படுத்தப்படுகிறார்கள். பாவத்தினால் அல்ல, பாதாளத்தின் வல்லமையினாலே மனிதர்கள் சிறுமைப்படுத்தப்படுகிறார்கள். இந்த மனிதனை பார்த்தீங்கன்னா ரொம்ப பரிதாபமா இருப்பார். இயேசு கிறிஸ்து அவரை பார்க்கிறார். இன்னொரு இடத்துல பார்க்கும் பொழுது மார்க் 9ஆம் அதிகாரம் 17-27 வரைக்கும் நீங்க வாசிக்கும் பொழுது ஒரு தகப்பனா தன்னுடைய பிள்ளையை கொண்டுகிட்டு ஆண்டவர்கிட்ட வருவார். அப்ப ஆண்டவர் இல்லாததுனால சீசர்கள்ட்ட போய் நிற்பார். அந்த பையனுடைய காரியம் என்ன? வேதம் சொல்லுகிறது, அவன் ஊமையும் செவிடுமான ஆவி பிடித்தவனாய் இருக்கிறான். அவன் தீய பார்த்தா விழுந்து சாக போவான், தண்ணீரை பார்த்தா விழுந்து சாக போவான். ஒரு தற்கொலை ஆவி ஒரு சிறு பையனை ஆட்கொண்டிருக்கிறது. ஒரு தற்கொலை ஆவி ஒரு சின்ன பையனை ஆளுகை செய்கிறது, அவனை வேதனைப்படுத்துகிறது. அந்த தகப்பனால தாங்க முடியல. ஐயோ, என் பிள்ளை துடிதுடித்து இருக்கிறானே, இவனை விடுவிக்க யாரும் இல்லையா, இவனை உதவி செய்ய யாரும் இல்லையா, இவனை தேற்றுவதற்கு யாரும் இல்லையான்னு சொல்லி அங்கலாய்க்கிற ஒரு தகப்பன் வேதத்திலே நாம் பார்க்கிறோம்.
நிறைய பேருக்கு பிசாசு இருக்கானான்னு கேட்டா இருக்கானா இல்லையா? பிசாசுன்னு ஒருத்தர் இருக்கானா இல்லையா? முதல்ல ஆண்டவர்னு இருக்காரா இல்லையா? ஆண்டவர்னு ஒருத்தர் இருந்தாரா நிச்சயமா பிசாசுன்னு ஒருத்தர் இருக்கிறான். பிசாசு எங்க இருக்கிறான்? கோவப்படும் போது முகத்துல கண்ணாடியில போய் பாத்தீங்கன்னா எங்க இருக்கான்னு தெரிஞ்சிடலாம். பிசாசு எங்க இருக்கான்னு டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். வேதம் சொல்லுகிறது பிசாசு எங்கேயோ இருக்கிறான், 4 முக்கு சந்தியில இருக்கிறான் சிலர் சொல்லுவாங்க. வசனம் சொல்லுது லூக்கா 4:33-34 ஜெப ஆலயத்திலே இயேசு பிரசங்கம் பண்ண வாராரு, அங்க பிசாசு பிடிச்சவன் உட்கார்ந்து இருக்கிறான். ஆலயத்துக்குள்ள இருக்க வாய்ப்பு உண்டு. இயேசு வந்து துரத்தினார். லூக்கா 13:11-12 வரைக்கும் நீங்க வாசிக்கும் பொழுது ஒரு 18 வருஷமா ஒரு கூனியான ஒரு தாய், எவ்வளவும் நிமிரக்கூடியாதபடி ஒரு இருக்கிற ஒரு தாயார், அந்த அம்மாவை ஒரு 18 வருஷமா ஒரு ஆவி பலவீனப்படுத்தி சிறுமைப்படுத்துகிறது. அவங்க செஞ்ச பாவம் கிடையாது. அந்த தவறுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? அந்த பிரச்சனைக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? பைபிள் நீங்க வாசித்து பாருங்க. பாதாளத்தின் வல்லமை மனிதர்களை சிறுமைப்படுத்துகிறது. பிசாசு மனிதர்களை சிறுமைப்படுத்துகிறான். ஒரு நாள் இப்படி குனிஞ்சிட்டே நடந்து பாருங்க நீங்க, ஒரு 1 மணி நேரம். 18 வருஷமா அந்த அம்மா கூனியா இருக்கிறாங்க, நிமிர்ந்து பார்க்க முடியாது. அவ்வளவு பாதிப்பு, அவ்வளவு வேதனை. அன்பானவர்களே, இந்த உலகத்திலே பொல்லாத சக்தின்னு ஒண்ணு இருக்குது, அசுத்த ஆவின்னு ஒண்ணு இருக்குது, பொல்லாத கிரியைகள் ஒண்ணு இருக்குது, செத்துப்போன கிரியைகள் இருக்குது. அது மனிதர்களை சிறுமைப்படுத்துகிறது. யார் இடம் கொடுக்கிறார்களோ அவங்க வாழ்க்கையை, அவங்க குடும்பங்களை சிறுமைப்படுத்துகிறது. நம்மள தைரியமா சொல்றதுக்கு காரணம் என்னுடைய தாயாருக்கு அந்த பொல்லாத ஆவி சிறுமைப்படுத்தினது. இதே பாளையங்கோட்டை மார்க்கெட் பக்கம் தான் என்னுடைய சொந்த ஊர், வீடு. நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் இதே பாளையங்கோட்டை தான். என்னுடைய பழைய பெயர் பழனிக்குமார், இப்ப என்னுடைய பெயர் பழனி சாமுவேல். நாங்க ரொம்ப பக்தியான குடும்பம், தெய்வத்தை நம்புகிற குடும்பம், தெய்வத்துக்காக எதையும் செய்யக்கூடியவர்கள், எதையும் இழக்கக்கூடியவர்கள். எங்க அம்மா கோயில சாமி ஆடுகிற, குறி சொல்லுகிற ஒரு பக்தியுள்ள ஒரு தாயார். வீட்டுக்கு வந்த பிறகு சில அசுத்த ஆவிகளினாலே என் தாயார் அலைக்கழிக்கப்படுவார்கள். யாரோ என் கழுத்தை நெரிக்கிறாங்க, என் ரத்தத்தை யாரோ குடிக்க வராங்க, என்னை யாராவது காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கூப்பாடு போடுவாங்க. கோயில போனா ஆடுவாங்க, பக்தியா இருப்பாங்க, குறி சொல்லுவாங்க. ஆனா வீட்டுக்கு வந்த பிறகு சில அசுத்த ஆவிகளினாலே தரையில ஒரு சுவர் பக்கத்துல இருந்து இன்னொரு சுவர் பக்கமாக அப்படியே தரையில உருண்டு கொண்டே இருப்பார்கள். ஒரு சுடப்பட்ட புறாவை போல என் தாயார் தரையில அப்படியே துடிதுடித்துக் கொண்டே இருப்பார்கள். ஓன்னு கத்துவாங்க, என் கழுத்தை யாரோ நெரிக்கிறாங்க, யாராவது காப்பாத்த வாங்க காப்பாத்த வாங்க கூப்பாடு போடுவாங்க. சொந்த தாய் தான், பக்கத்துல நின்று பேசுவதற்கு கூட பயந்திருந்த காலம் அந்த காலம். எங்களுக்கு சொந்த வீடு, சொந்த வியாபாரம், சொந்த கடை, சொந்த இடம், சொந்த நிலம் இதே பாளையங்கோட்டில் இருந்த போதிலும் இந்த சொத்துக்கு ஆசைப்பட்ட சில சொந்தக்காரங்க செய்வன வைத்ததனால ஒருவர் மாத்திரம் ஒருவர் தற்கொலைக்கு நேராக முயற்சி செய்ய ஆரம்பித்தோம். பலவிதமான போராட்டங்கள். ஒரு நாள் எங்க அப்பாவுக்கு நல்ல ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுத்து ஒரு வெத்து பத்திர பேப்பர்ல கையெழுத்து மாத்திரம் வாங்கி கொண்டு ஒரு சொற்பமான பணங்களை எங்க அப்பா கையில கொடுத்து ஏமாற்றி அந்த நிலத்தை தங்கள் பெயர்களுக்கு எழுதி கொண்டார்கள். சொந்த வீடு, சொந்த இடம், சொந்த கடை, நிலம் எல்லாம் எங்க வாழ்க்கையில் எங்களை விட்டு பறி போயிற்று. இதே பாளையங்கோட்டை ஊர்ல மார்க்கெட் பக்கத்துல, கோட்டூர் ரோட்டில், காந்தி சிலை பக்கத்துல ஒரு வீட்டுக்கு, வாடகை வீட்டுக்கு போக வேண்டிய ஒரு நிர்பந்த நிலைமை ஏற்பட்டது. நல்லா வாழ்ந்த குடும்பம். எங்க அப்பா சொன்னாங்க, நம்ம நல்லா வாழ்ந்த குடும்பம்டா, எப்படி இந்த ஊர்ல வெக்கி தலை குனிந்து வாழ்வது, நான் எங்கேயாவது ஓடி போகிறேன்னு சொல்லி எங்க அப்பா பொள்ளாச்சிக்கு போயிட்டாங்க. நான், என்னுடைய அம்மா, என்னுடைய அக்கா, என்னுடைய தங்கச்சி 4 பேர் தான் பாளையங்கோட்டையில் அந்த வீட்டுல குடியிருந்தோம். வீட்டுக்காரங்க வாசல வந்து வாடகை என்னாச்சுன்னு கேட்க வருவாங்க. வெறும் 150 ரூபாய். அப்ப நான் சொல்லுவேன், அப்பா ஊருக்கு போயிருக்கிறாங்க ஐயா, 1 மாசம் பொறுத்துக்கோங்க, அடுத்த மாசம் சேர்த்து பணத்தை தந்து விடுகிறோம் என்று நான் சொன்னேன். அப்ப அந்த வீட்டுக்காரர் சொன்னாரு, ஏண்டா 150 ரூபாய் கொடுக்க உங்களுக்கு வக்கு இல்லைன்னா எதுக்கு வாடகை வீட்டுக்கு வந்தீங்க, போய் தெருவில் பிச்சைக்கார மாதிரி உட்கார வேண்டியதானே என்று கேவலமாக பேசினார்கள். என் உள்ளத்துல ஆழமாய் பதிந்த ஒரு காயம். இதே பாளையங்கோட்டையை விட்டு தியாகராஜனருக்கும் அன்புனருக்கும் சாப்பிடுறதுக்கு வீடு வீடா போயிருக்கிறேன். என் சொந்தக்காரங்க வீட்டுக்கு. நம்ம வீட்டுல சாப்பிடுறதுக்கும் அடுத்தவங்க வீட்டுல சாப்பிடுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு.
நான் சாப்பிட போயிட்டோம்னா எல்லாரும் கடிகாரம் பார்த்துட்டு சோத்துக்கு வந்திருக்கான் பாருன்னு சொல்லுவாங்க. அவங்க வீட்டு பிள்ளைகளுக்கு நல்ல ஆகாரம் வச்சு கொடுப்பாங்க, நமக்கு ஒரு பழையது ஊறுகாய் வச்சு கொடுப்பாங்க பல வருஷம். ஒரு கேள்வி, ஏன் இப்படி நடக்குது? ஏன் நம்ம சிரமப்படுகிறோம்? ஏன் வாழ்க்கையில் அப்படி சிரமம் ஏற்படுகிறது? என் குடும்பத்தில் ஏன் சிரமம் ஏற்படுகிறது? எல்லாவற்றையும் ஏன் இழக்க வேண்டும்? என் கேள்விக்கு பதிலே தெரியல. இங்க இருக்கிற சிவன் கோயில்ல 3 வருஷம் நான் பால்கோடம் எடுத்திருக்கிறேன். இங்க இருந்து திருச்செந்தூருக்கு 3 வருஷம் பாத யாத்திரையாக மாலை போட்டு காவி வேஷ்டியை கட்டிக்கொண்டு பஜனை பாடல் பாடிக்கொண்டு பக்தியாக பொங்கல் நாட்கள் நான் போயிருக்கிறேன். எல்லாத்தையும் நான் நேசித்து ஓடி ஓடி போய் தெய்வத்துக்காக எதையும் செய்து இருக்கிறேன். நடந்தே போனேன். என் சிரமம் மாறாதா? என் குடும்பத்தின் சிரமம் மாறாதா? அழுதுகிட்டே போன காலங்கள் உண்டு. எல்லாம் தோல்வியாக முடிந்தது. 1995ஆம் ஆண்டு எங்க அப்பா திடீர்னு பொள்ளாச்சியில இருந்து வந்தாங்க. வந்துட்டு சொன்னாங்க, ஒரு வெசப்பாட்டோட வந்துட்டு டேபிள்ல வச்சுட்டு சொன்னாங்க, என்னால உலகத்துல வாழ முடியல, நான் சாக போறேன், நீ பிள்ளைகளை வைத்துக்கொண்டு பிழைத்துக்கொள் என்று எங்க அம்மாவை பார்த்து சொன்னாங்க. உடனே எங்க அம்மா சொன்னாங்க, நீங்க மாத்திரம் விஷம் குடிச்சிட்டு செத்துட்டீங்கன்னா பிள்ளைங்களை வச்சுட்டு நான் என்ன பண்ண முடியும்? ஏன்னா இன்னொரு விஷப்பாட்டில் வாங்கிட்டு வாங்க, எல்லாரும் சேர்ந்து குடும்பமாய் சாகலாம் என்று எங்க அம்மா சொன்னாங்க. எங்க அப்பா இன்னொரு விஷப்பாட்டில் வாங்கிட்டு வந்தாங்க, வீட்டு டேபிள்ல வைத்திருந்தோம். அப்போ திடீர்னு எங்க அம்மா ஒரு ஆலோசனையாக ஒரு வார்த்தையை சொன்னார்கள். இது பொங்கல் பண்டிகை நாட்களா இருக்குது, இப்ப நம்ம செத்துட்டோம் அப்படின்னா தீட்டாக கருதுவார்கள். எல்லார் வீட்லயும் ஒயிட் வாஷ் பண்ணிருப்பாங்க, வெள்ளை அடிச்சிருப்பாங்க, அவங்களுடைய பண்டிகைக்கு ஆயத்தமா இருப்பாங்க. இப்ப நம்ம இறந்துட்டோம்னா சொந்தக்காரங்க யாரும் வீட்டுக்கு வர முடியாது, வந்தாங்கன்னா அந்த வருஷம் பண்டிகை கொண்டாட முடியாமல் போயிடும். அதனால யாருக்கும் பாதிப்பு இல்லாம பண்டிகை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த வாரம் சாகலாம் அப்படின்னு எங்க அப்பா பார்த்து எங்க அம்மா சொன்னாங்க. சரின்னு சொல்லி ஒரு வாரம் சாவதை தள்ளி போட்டோம், அடுத்த வாரம் சாகலாம் என்று சொல்லி. அந்த ஒரு வார கேப்ல எங்க அப்பாவுடைய நண்பர் ஒருவர் கோயம்புத்தூர்ல இருந்து எப்படியோ தேடி கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு எங்க வீட்டுக்கு வந்தாங்க. நல்லா வாழ்ந்த குடும்பம் இப்படி கஷ்டப்படுறீங்க, சொந்த ஊர்ல இருக்கிறனால வெக்கமான அனுபவம் இருக்கிறது, ஒரு இடமாற்றம் இருந்தா நல்லா இருக்கும், நீங்க வேணா கொஞ்ச நாளைக்கு கோயம்புத்தூருக்கு வாங்கன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். அப்ப எங்க அப்பா எங்களெல்லாம் கூப்பிட்டு சொன்னாங்க, மகனே, சொந்த ஊர்ல செத்தாலும் கூட நம்மளை யாரும் மதிக்க மாட்டாங்க, புதைக்க மாட்டாங்க, யாருக்கும் தெரியாம அந்த ஊர்ல போய் செத்தரலாம், 4 பேர் வந்து நல்லடக்கம் செய்வார்கள் என்று சொன்னார்கள். இந்த பாளையங்கோட்டை விட்டு நாங்க கிளம்பி போகும் பொழுது எங்க பூர்வீக சொத்துன்னு சொல்லிக் கொள்வதற்கு 2 சாக்கு பை தான் எங்க வாழ்க்கையில மிச்சமா இருந்துச்சு. 4 தட்டு, 4 டம்ளார், ஒரு சின்ன ஸ்டவ், கொஞ்சம் துணிமணிகள் சாக்கு முடியில போட்டு கட்டி பஸ்ல ஏற்றி சாவதற்காக அந்த ஊருக்கு பிரயாணம் பண்ணி போனோம். ஒரு சில மாசங்களுக்கு பிறகு என்னுடைய மூத்த சகோதரி இப்படிப்பட்ட ஜெபத்துல இயேசுவை நம்ப ஆரம்பித்தார்கள். ஒரு வாலிப பிள்ளை தனியா சர்ச்சுக்கு போகிறான்னு சொல்லி என்னுடைய தங்கச்சி அக்காவுக்கு துணைக்காக ஆலயத்திற்கு போக ஆரம்பித்தார்கள். 2 வாலிப பிள்ளைகளும் போறாங்க, நம்ம குடும்பத்துக்கு பாதுகாப்பு வேண்டும்னு சொல்லி என்னுடைய தாயார் பிள்ளைகளுடைய பாதுகாப்புக்காக ஆலயத்திற்கு போனாங்க. 3 பெண்களும் போறாங்க, பாதுகாப்பு வேண்டும்னு சொல்லி எங்க அப்பா துணைக்காக ஆலயத்திற்கு போனாங்க. கடைசியில் என்ன கூப்பிட்டாங்க, நான் சொன்னேன், நமக்குன்னு 30-300 கோடி இருக்குது, சிங்கிள் தெய்வத்தை தேடி என்ன பிரயோஜனம், எதுக்கு செத்து போன தெய்வத்தெல்லாம் கும்பிடுறீங்க என்று விதண்டாவாதம் பேசினவன் நான். இயேசு தெய்வம் அல்ல என்று கேவலமாய் கீழ்த்தரமாய் பேசினவன் நான். இந்த வேத புத்தகத்தை கிழித்து வீசி இருக்கிற இயேசு தெய்வம் அல்ல என்று சொல்லி கேவலமாய் பேசினவன். அப்படியெல்லாம் செய்த போதிலும் ஆண்டவர் இயேசு என்னை பழி வாங்காதபடி என்னையும் சந்திக்க நேசிக்க அவர் சித்தமுள்ளவராய் இருந்தார். 96ஆம் ஆண்டு எங்க அம்மாவுக்குள்ள இருக்கிற அந்த அசுத்தாவிகள் ராத்திரி 12:30 மணி இருக்கும், ஓன்னு சத்தம் போட்டு கத்தினது. எப்பவும் கத்துறதுதான், ஆனா அன்னைக்கு வித்தியாசமா சொன்னது. இது சொல்லுச்சு, இயேசு கிறிஸ்து இந்த வீட்டுக்கு வந்திருக்கிறாரு, இயேசு கிறிஸ்து எங்களை பெரம்பால் அடிக்கிறாரு, என் உடம்புல 25 வருஷம் வாழ்ந்துட்டோம், இனி ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது, இயேசு கையில பெரம்போடு வந்து நிற்கிறாரு, இது என்னுடைய பிள்ளைங்கள்னு சொல்றாரு, நாங்க போக போகிறோம் என்று அந்த ஆவிகள் சத்தமிட்டு சொல்ல ஆரம்பித்தது. அப்ப நான் கேட்டேன், நீயும் தெய்வம் கிடையாது, அந்த ஆளும் தெய்வம் கிடையாது என்று சொல்லி எங்க அம்மா கிட்ட ராத்திரி 12:30-1 மணிக்கு வாக்குவாதம் பண்ணுகிறேன். அந்த ஆவிகள் சொல்லுது, இல்ல இயேசுதான் தெய்வம், இயேசு கிறிஸ்து பெரம்பால் அடிக்கிறாரு, அவரை சுற்றிலும் அக்கினி பற்றி எரிகிறது என்று அந்த ஆவிகள் சொன்னது. அப்ப நான் கேட்டேன், இயேசு தெய்வம் தெய்வம்னு சொல்றியே, அப்ப நீ யாரு? உன் இத்தனை வருஷம் எத்தனையோ புண்ணியங்களை செய்து, எத்தனையோ காரியங்களை செய்து, மாவிளக்கு எடுத்து, மொட்டை போட்டு, காவடி தூக்கி, சக்கர பொங்கல் வைத்து, பால் குடம் எடுத்து, பாத யாத்திரையா நடந்து எல்லாம் செய்தோமே, அப்ப இதெல்லாம் யாரு? அந்த ஆவிகள் சொன்னது, நாங்கெல்லாம் விழுந்து போன ஆவிகள்,
அந்த உண்மையான தெய்வத்திற்கு முன்பு எங்களால நிற்க முடியாது என்று சொல்ல ஆரம்பித்தது. அல்லேலூயா. இயேசுதான் தெய்வம் என்று நான் வணங்கின விக்கிரகம் எனக்கு சுவிசேஷம் சொன்னது. இதே திருநெல்வேலியில் பிறந்து வளர்ந்து வாழ்ந்தேன். உங்களை போல எத்தனையோ நல்ல கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க. சிஎஸ்ஏ காரங்க, ஆர்சி காரங்க, பெந்தேகோஸ்தே காரங்க, ஏஜி காரங்க, சால்வேஷன் ஆர்மி காரங்க. ஒரு கிறிஸ்தவங்கள் ஆகிய வீடு தேடி வந்து நாங்க கும்பிடுகிற இயேசு உயிரோடு இருக்கிறாரு, உங்களுக்கு இருக்கிற சிறுமையை மாற்ற எங்களுக்கு இயேசு வல்லமை கொடுத்திருக்கிறாரு, நாங்க ஜெபம் பண்ணி அந்த பிசாசை துரத்துகிறோம் என்று ஒரு கிறிஸ்தவர்கள் என் வீடு தேடி வந்து சொல்லவில்லை. நான் பார்த்த கிறிஸ்தவங்க எல்லாம் தண்ணி அடிக்கிறவங்க, சினிமா பார்க்கிறவங்க, ஜாதி வெறி பிடிச்சவங்க, நாற்காலிக்கு சண்டை போடுறவங்க. வேதம் சொல்லுகிறது பாதாளத்தின் வல்லமையினாலே ஒரு குடும்பங்கள் சீரழிகிறது. தேசத்துல பிசாசினாலே அநேக குடும்பங்கள் தத்தளிக்கிறது. வெளியே தெரியாது. போறவங்க ஆக்சிடென்ட் ஆகிறாங்க, போறவங்களுக்கு தீராத வியாதி வருது. எங்கிருந்து வருகிறது? பிசாசு மனிதர்களை சிறுமைப்படுத்துகிறான். பிசாசு மனிதர்களை கசக்கி பிழிகிறான். பிசாசு மனிதர்களை தற்கொலைக்கு நேராக தூண்டுகிறான். நேற்றைக்கு முந்தின நினைக்கிறேன் பேப்பர்ல தூத்துக்குடியில் ஒரு ஆள் தன்னுடைய மனைவி மேல சந்தேகப்பட்டு அந்த மகளை கொன்னு 3 பிள்ளைகள் மேல அம்மிக்கல்ல போட்டு கொன்னு எவ்வளவு பரிதா. இதெல்லாம் எங்க என்ன காரணம் நினைக்கிறீங்க? பிசாசு மனிதனுக்குள்ளாக சிறுமைப்படுத்துகிறான், மனிதனுடைய வாழ்க்கையை சிறுமைப்படுத்துகிறான், உயிர்களை பறித்துக் கொள்ளுகிறான், காயப்படுத்துகிறான், வேதனைப்படுத்துகிறான். அவன் கள்ளன், அவன் திருடன். நிறைய குடும்பத்தில் வெளியே தெரிவது இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, நிறைய பேருடைய வாழ்க்கையில பாதாளத்தின் வல்லமையினாலே மனிதர்கள் சிறுமைப்படுத்தப்படுகிறார்கள். நம்முடைய தேவன் அந்த பாதாளத்தின் வல்லமையை மேற்கொள்ளுகிறவர். அல்லேலூயா. பாதாளத்தை ஜெயித்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு உயிரோடு இருக்கிற தேவன் அவர். பாதாளத்தின் வல்லமை எப்பேற்பட்ட பிசாசா இருந்தாலும் இயேசு கிட்ட அவருடைய பிரசன்னத்துக்கு முன்பாக நிற்க முடியாது. அல்லேலூயா. நம்மள தைரியமா சொல்றதுக்கு காரணம் என் தாயாருடைய வாழ்க்கையில அனுபவித்ததை நான் சொல்லிக் கொள்ளுகிறேன். மூன்றாவதாக வேதம் சொல்லுகிறது ஏன் மனிதனுக்கு சிறுமை வருகிறது. ரூத் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது, எலிமெலேக்கு என்கிற ஒரு நல்ல ஒரு தகப்பனார், நகோமி என்கிற ஒரு தாய், மக்லோன் கிளியோன் என்கிற 2 பசங்க. இவங்க பெத்லெகேமிலே வாழ்ந்த ஒரு தேவ பிள்ளைகள். பெத்லெகேமிலே ஒரு கொடிய பஞ்சம் ஏற்படுகிறது. பஞ்சம் பிழைப்பதற்காக இவங்க வேற ஊருக்கு பிரயாணப்பட்டு போகிறார்கள். அது மோவாப் என்கிற தேசம். ஒரு ஊர்ல பஞ்சம், ஒரு ஊர்ல பிரச்சனை என்றால் ஊர் விட்டு ஊர் போவது பாவம் கிடையாது. அப்படித்தானே? ஒரு இடத்துல தோல்வி, ஒரு பிசினஸ்ல தோல்வி, ஒரு இடத்துல நமக்கு நஷ்டம்னா வேற ஊருக்கு வேற இடத்துக்கு போறது பாவம் கிடையாது. ஆனா இவங்க தேவனுடைய பிள்ளைங்க. பெத்லெகேம் என்றால் அப்பத்தின் வீடு என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவருடைய ஜனம். இந்த ஆண்டவருடைய ஜனமாயிருந்த இந்த மக்கள் ஆண்டவரிடத்திலே ஜெபம் பண்ணி ஒரு ஆலோசனை கேட்டு போயிருக்க வேண்டும். அவங்க ஆலோசனை கேட்காம போயிட்டாங்க. போன உடனே கொஞ்ச நாளுக்கு பிறகு இந்த தகப்பனார் மரித்து விடுகிறார். பிறகு அங்க இருக்கிற மோவாபிய பெண்களிலே தன்னுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து கொடுக்கிறாங்க. மக்லோனுக்கு ரூத்தையும் கிளியோனுக்கு ஓர்பாலையும் திருமணம் செய்து கொடுக்கிறாங்க. ஏறக்குறைய 10 வருஷம் வாழ்றாங்க. 2 மகன்களும் மரித்து விடுகிறார்கள். 10 வருஷம் வாழ்ந்திருக்கிறாங்க. ஒரு குழந்தை பாக்கியம் கூட கிடையாது. மரித்துட்டாங்க. இப்ப 3 விதவைகள் ஒரே வீட்டில் இருக்கிறாங்க. 3 விதவைகள் ஒரே வீட்டில் இருக்கிறாங்க. இப்ப இந்த நகோமி அம்மா சொல்றாங்க, என்ன நகோமின்னு சொல்லாதீங்க, நகோமி என்றால் இனிமையானவள், என்ன மாறாள் என்று அழையுங்கள். என் வாழ்க்கை கசந்து போயிற்று, என் வாழ்க்கையில கசப்பு பெருகிவிட்டது, கசப்புள்ள பதார்த்தத்தை என் தேவன் ஒருவேளை கொடுத்து விட்டார் போல என்று எண்ணிதான் அந்த வார்த்தையை அவர்கள் சொல்லுகிறார்கள். நிறைய பேர் தனித்தனியா விசாரிச்சு பார்த்தா எல்லாரும் சொல்லுவாங்க, போய் இந்த ஆளை கட்டினம் பிரதர், என் வாழ்க்கையே கசந்து போச்சு. போய் இவளை கட்டினான் பிரதர், என் வாழ்க்கையே கசந்து போச்சு. சில சொல்லுவாங்க. நான் மூன்றாவது சொல்லுகிற சிறுமைக்கான காரணம் பாதை மாறி போவதனால் ஏற்படக்கூடிய சிறுமை.
பாதை மாறி போறாங்க, ட்ராக் மாறி போறாங்க. தேவ பிள்ளைகளா இருந்தும் ஆண்டவரிடத்துல கேட்காமல் சுயமாய் முடிவெடுத்து அவங்க போகிறதுனால அந்த இடத்துல ஒரு மரணம் வருகிறது, நஷ்டம் வருகிறது, தோல்வி வருகிறது. அந்த சிறுமைக்கு யார் காரணம்? சிலர் சொல்லுவாங்க, ஆண்டவர் எங்களை ரொம்ப சோதிக்கிறார் பிரதர். உங்க வீடை பார்த்து உங்களை தனியா கூப்பிட்டு உங்களுக்கு மாத்திரம் 1 கிலோ சோதனையை கொடுக்கிறார் போல. அப்படிலாம் கிடையாது. ஆண்டவர் யாரையும் சிறுமைப்படுத்துகிற தேவன் அல்ல. மெட்ராஸ்ல நான் ஊழியத்துக்கு போயிருந்த பொழுது ஒரு மகள் என்னை தனியா பார்ப்பதற்காக நின்று கொண்டு இருந்தாங்க. கையில ஒரு குழந்தையோடு நின்றாங்க. என்னம்மா என்ன விஷயம்னு கேட்கும்பொழுது அந்த பெண்ணு சொன்னாங்க, நம்ம ஊர் பெண், நம்ம நார்வேல் பக்கம். அந்த பெண் சொன்னால், அண்ணே நான் நல்ல ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவள் தான். ஆண்டவரை நான் சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பக்தியாய் தேடினவள், ஆண்டவரை நேசித்தவள், ஊழியம்லாம் செய்திருக்கிறேன். என்னுடைய வாலிப பருவத்தில் நான் ஆண்டவரை விட்டு கொஞ்சம் தூரம் போனேன், கொஞ்சம் ஆண்டவரை விட்டு விலகி போனேன். நான் காலேஜில் படிக்கும் பொழுது அங்க இருக்கிற ஒரு பையனோடு கூட எனக்கு பழக்கம் ஏற்பட்டது. நான் அவனும் சிநேகமானோம். அவன் ஆண்டவரை அறியாத குடும்பத்தை சேர்ந்தவன். இவங்க வீட்டுல எவ்வளவோ சொல்லி பாக்குறாங்க, தப்புமா, நமக்கு ஆண்டவருக்கு சம்மந்தம் இல்ல, அது ஆண்டவருடைய பிள்ளை கிடையாது, எவ்வளவோ சொல்லி பாக்குறாங்க. நல்ல ஜெபிக்கிற பிள்ளைங்க இந்த குடும்பம். அந்த மகள் கேட்கவில்லை. ஒரு நாள் பார்த்தா அப்பா அம்மாட்ட சொன்னா வேலைக்கு ஆகாது, நம்ம வாழ்ந்து காட்டணும். நிறைய படம் பாக்குறாங்கல்ல, நம்ம ஜெயிச்சு காட்டணும். இல்லமோ படிப்புல ஜெயிக்கிற மாதிரி லவ் பண்ணி ஜெயிக்க போறாங்களாம். நாங்க ஜெயிச்சு காட்டுறோம்னு சொல்லி அதுக்கு 4 பேர் சப்போர்ட்டுக்கு இருப்பாங்க, ஹெல்ப் பண்றதுக்கு 500 ரூபாய் 1000 ரூபாய் உதவி செய்யற நம்ம ஊர் நல்லவர்கள். அந்த மாதிரி அந்த பிள்ளைக்கும் அந்த பையனுக்கும் உதவி செஞ்சவங்க நிறைய பேர். உடனே காசெல்லாம் பெரட்டி மெட்ராஸுக்கு ஓடி போயிட்டாங்க. ஓடி போய் கல்யாணம் ஆயிடுச்சு, வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச நாள் ஆச்சு. அப்புறம் சாப்பாடுக்கு என்ன பண்றது, வேலைக்கு தேடணும். வேலைக்கு தேடி எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு வேலையை தேடி பிடிச்சி அந்த மனுஷன் வேலைக்கு போனார். அதுக்குள்ள ஒரு 6-7 மாசம் ஓடிருச்சு. வேலைக்கு போன மனுஷன் திருப்பி வரல. என்னடான்னு பார்த்தா அவர் ஒரு ஆக்சிடென்ட்ல மரித்து விட்டார். அவள் 7 மாச கர்ப்பிணி. தான் நம்பி வந்த, தான் நேசித்திருந்த அந்த மனிதன் மரித்து போனான். அந்த ஊர்ல எப்படி பிழைப்பது, எப்படி வாழ்வது, எப்படி என்ன செய்வது, பயங்கர கேள்வி. உடனே அங்கிருந்து கிளம்பி ஊருக்கு வருகிறான், அவங்க அம்மா வீட்டுக்கு. அவங்க அம்மா சொன்னாங்க, எங்களெல்லாம் கேவலப்படுத்திட்டு, எங்களெல்லாம் அவமானப்படுத்திட்டு ஓடி போனவதானா நீ, போ, வராத வீட்டுக்கு. அப்பாவை தலகுனிய வச்சுட்டே இல்ல, குடும்பத்தை அவமானப்படுத்திட்டே இல்ல, வீட்டுக்கு வராத, வெளியே போ என்று சொல்லி அவரை துரத்தினார்கள். சரி, எங்க வீட்டுல தான் அப்படி பிரச்சனை, அந்த பையன் வீட்டுக்காவது போவோம், அடைக்கலம் வேண்டுமே என்று சொல்லி அந்த பையன் வீட்டுக்கு போனாங்களாம். அந்த அம்மா சொன்னாங்களாம், மாமியாரு, உன்னாலதாண்டி என் பையன் செத்து போயிட்டான், உன்னாலதானே என் பையன் செத்து போயிட்டான், நீ கிட்ட மோத்துல முழிக்காத, வெளியே போ. அங்கேயும் போக முடியல, இங்கேயும் போக முடியல. அவ சொல்றா, மறுபடியும் சென்னைக்கே போயிட்டான். நான் ஆண்டவரை தேடி இருந்தேன் பிரதர், ஆண்டவரை நேசித்து இருந்தேன். ஆண்டவர் எவ்வளவோ ஆலோசனை எனக்கு சொன்னார், எவ்வளவோ காரியத்தை எனக்கு வெளிப்படுத்தினார், எவ்வளவோ காரியத்தை எனக்கு ஊழியக்காரங்க மூலமாய் உணர்த்தினார். நான் கேட்காம போயிட்டேன் பிரதர். என் வாழ்க்கை பாதம் மாறி போனதுனால நான் கை குழந்தையோடு சிறுமை அனுபவிக்கிறேன். இதே ஊர்ல நான் சிறுமைப்பட்டவளாய் இருக்கிறேன். கேட்க நாதி இல்லை, என் அழுகையை துடைப்பதற்கு ஆட்கள் இல்லை. ஒரு நாள் பாதை மாறி போனதுனால வாழ்க்கையே பாதை மாறி போகிறது. என் வாழ்க்கையில் எப்படி வாழ போறேனே தெரியலனே, அழுதாள். மன்னார்பட்டியில ஒரு சகோதரன் என்னை தேடி வந்தார். அப்ப நான் இயேசு விடுகிறார பிரேயர் டீம்ல இருந்தேன், ஜெபத்துல உட்கார்ந்து இருந்தேன். அப்போ அந்த நபியர் வந்து ஒரு 50 வயசு 45 வயசு இருக்கும், வந்து என் முன்னாடி முகங்குப்புற விழுந்து ஏங்கி 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 அழுகிறார். என்னன்னு கேட்டேன். அவர் சொல்றாரு, சொல்லல, அவரால் சொல்ல முடியல, அழுதுட்டே இருக்கிறார். அப்புறம் அவர் ஆற்றி தேற்றி அப்புறம் பேச ஆரம்பிச்சேன். அப்ப அவர் சொன்னாரு, என்னுடைய அத்தை பொண்ணு, நான் நேசித்து விரும்பி அவளை கல்யாணம் பண்ணினேன். அவள் ரொம்ப கஷ்டப்பட்டவா. நானே நகை போட்டு, நானே திருமண செலவை ஏற்றுக்கொண்டு நான் அவளை திருமணம் செய்து சந்தோஷமாய் வாழ்வதற்காக நாங்கள் பிரயாசப்பட்டேன். அவரு போக்குவரத்து துறையில வேலை பார்க்கிறார்.
கல்யாணம் பண்ணிட்டாங்க, 3 பிள்ளைங்க பிறந்துடுச்சு. நல்ல வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்க, கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பாராம். திடீர்னு சொல்லி ஒரு நாள் பக்கத்து வீட்டுக்காரனோட ஓடி போயிருச்சு. ஒரு மாசம் கழிச்சு மறுபடியும் அந்த மகளை கூப்பிட்டு பேசி சமாதானம் பண்ணி, நான் உன்னை மன்னிச்சிட்டேன், நீ மறுபடியும் என் கூட சேர்ந்து வாழுன்னு சொல்லி இந்த மனிதன் பெரிய தயாள குணமாக அவளை மறுபடியும் ஏற்றுக்கொண்டார். ஒரு 6 மாசம் வாழ்ந்தா, மறுபடியும் போயிட்டா. அவர் சொன்னாரு, என் மனைவிக்கு நான் என்ன பிரதர் துரோகம் பண்ணேன்? ஏன் இப்படி என் வாழ்க்கையில சிறுமை வருகிறது? நான் ஆண்டவரை தேடுகிறேனே, ஏன் எனக்கு சிறுமை ஏற்படுகிறது? பாதமாறி போயிட்டா பிரதர். எவ்வளவோ ஆசை வச்சு, எவ்வளவோ பாசம் வைத்து, எவ்வளவோ உதவி செய்தேனே. நிறைய பேர் சொல்றாங்க, ஐயோ என் வாழ்க்கையில சிறுமை ஆண்டவர் அனுப்புகிறார் சொல்லி. ஆண்டவர் அனுப்புவதில்லை, மனிதர்களே பாதை மாறி போய் சிறுமையை சம்பாதித்துக் கொள்ளுகிறார்கள். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 32, 33, 34 ஆண்டவர் சொல்றாரு, மனிதர்களை மனப்பூர்வமாய் அவர் சஞ்சலப்படுத்தி சிறுமையாக்குவது இல்லை. மனப்பூர்வமா மனிதர்களை அவர் சஞ்சலப்படுத்துவது இல்லை, சிறுமையாக்குவது இல்லை என்று பைபிள் சொல்லுகிறது. பாதை மாறி போவதனாலே மனிதர்கள் சிறுமைப்படுத்தப்படுகிறார்கள். 4ஆவதாக 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? என்கிற ஒரு மனிதனுக்கு 2 மனைவிகள். ஒன்ன வச்சுட்டு படுற பாடே பெரும்பாடா இருக்கு. அவர் 2 மனைவி வச்சுட்டு எப்படி பட்டாருன்னு தெரியல பாடு. ஒருத்திக்கு குழந்தை இருக்கிறது, ஒருத்திக்கு குழந்தை இல்லை. ஒரு வீட்டுல 2 பேர் ஒருத்தருக்கு மனைவியா இருந்தாங்கன்னா அவங்க உறவு முறை என்னன்னு சொல்வீங்க? பேச மாட்டீங்களே, என்ன சொல்வீங்க? ஒரு ஆளுக்கு 2 மனைவி ஒரே வீட்டுல இருக்கிறாங்கன்னா என்ன உறவு முறை வரும்? அக்கா தங்கச்சி உறவு முறை. சத்தமா சொல்லுங்க, அக்கா தங்கச்சி உறவு முறை இல்லையா? வெளியே சிறுமை என்றால், வெளியே பிரச்சனை என்றால் வீட்டிலே வந்து நிம்மதியா இருக்கலாம். வேலைக்கு போற இடத்துல பிரச்சனைனா வீட்டுல வந்தா நிம்மதியா இருக்கலாம். போகிற இடத்துல பிரச்சனைனா வீட்டுல வந்தா நிம்மதியா இருக்கலாம். ஆனா இவளுக்கு பிரச்சனையா வீட்டுக்குள்ள. இந்த மகளுடைய பிரச்சனைக்கு காரணம் வீட்டிலே உள்ள ஒரு நபர். ஒருத்திக்கு குழந்தை இருக்குது, ஒருத்தருக்கு குழந்தை இல்லை. குழந்தை இல்லாததினாலே அவளை சிறுமைப்படுத்துகிறாள், பேசுகிறாள், அவளுடைய வார்த்தைகளினாலே அவளை காயப்படுத்துகிறாள். நான் சொல்லுகிற 4வது பாயிண்ட், பாச உறவுகளினாலே ஏற்படக்கூடிய சிறுமை. பாச உறவுகளினாலே ஏற்படக்கூடிய சிறுமை. அக்கா தங்கச்சி உறவு முறையா இருக்க வேண்டியவங்க, சந்தோஷமா பழகி இருக்க வேண்டியவங்க ஒருவருக்கு ஒருவர் பட்சிக்கிறார்கள், ஏசுகிறார்கள், பேசுகிறார்கள், திட்டுகிறார்கள். அவருடைய வாழ்க்கையில சாவை தேடுகிற அளவிற்கு அவளுக்கு சிறுமை ஏற்படுகிறது. உங்க குளத்திலிருந்து ஒரு அம்மா ஜெபம் பண்ண வந்தாங்க. ஒரு மகளை கூட்டிட்டு வந்தாங்க. அவங்க ஜெபம் பண்ணிட்டு அந்த பக்கம் போயிட்டாங்க. அந்த மக இருக்கிறான். அவ சொன்னா, நான் சீக்கிரம் சாகணும் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா. நல்ல ஜெப குறிப்பு. சீக்கிரம் சாகணும் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா. ஏமா உனக்கு என்னமா கஷ்டம், ஏமா இப்படி வருத்தமா சொல்ற? உங்க அம்மா பாரு இவ்வளவு பாரத்தோட ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டேன். இல்லன்னா எனக்கு வீட்டுல வாழவே விருப்பம் இல்ல, என் வீட்டுக்கு போகவே விருப்பம் இல்ல அப்படின்னு சொன்னான். என்னன்னு கேட்டேன். அவங்க அம்மாட்ட கேட்டேன், நீங்களே கேளுங்க தம்பி அப்படின்னாங்க. அந்த பொண்ணை கேட்டா அது சொல்ல மாட்டேங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் சொல்லிச்சு, அண்ணே நான் கொஞ்சம் சிவப்பா பிறந்துட்டேன், எங்க வீட்டுல ஒருத்தி இருக்கா எங்க அக்கா கருப்பா பிறந்துட்டா, அவ சண்டைக்கு வாரா டெய்லி என்கிட்ட, நீ ஏண்டி சிவப்பா பிறந்தேன்னு சண்டைக்கு வாரா. சின்ன பிரச்சனை அவ சாகணுங்கிற சொல்லக்கூடிய அளவிற்கு அவன் உள்ளத்தை காயப்படுத்துகிற சின்ன பிரச்சனை அவளை காயப்படுத்தி அவளை சாக தூண்டுகிற அளவுக்கு அவளுடைய வேதனை அதிகரிக்கிறது. இவன் நல்லா படிப்பாளாம், அவங்க அக்கா சுமாரா படிப்பாங்களாம். அவன் அக்கா சொல்றாங்களா, நீ இப்படியே இருந்தன்னா என்னை யார்கிட்டயும் கல்யாணம் பண்ணுவா, இன்னும் வயசே வரல, சின்ன வயசுதான். அவங்களுக்கு கவலை எங்க போயிச்சு பாருங்க, தேவையில்லாத கவலைகள், பாச உறவுகளினால ஏற்படக்கூடிய சிறுமை. ஒரு அம்மா எங்க வீட்டு பக்கத்துல இருந்தாங்க. அவங்களுக்கு 5 குழந்தை பிறந்துச்சு. ஒன்னு பிறந்து இறக்கும், இல்லைன்னா இறந்தே குழந்தை பிறக்கும். 5 குழந்தை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தடவையும் அந்த குழந்தைய கருவை சுமந்து கொண்டு கஷ்டப்பட்டு பெற்றெடுத்துடலாம்னு பிரயாசப்படுவாங்க.
7வது மாசம் 9ஆம் மாசத்துல குழந்தை இறந்தே பிறக்கும், இல்லைன்னா பிறந்த உடனே இறந்துரும் மூச்சு திணறி. 5 குழந்தை அப்படி ஆயிருச்சு. அந்த அம்மா சொன்னாங்க, பிள்ளை ஒரு பக்கம் போச்சு பிரதர், ஒரு நல்லது கெட்டதுக்கு ஒரு 4 வீடுகளுக்கு போக முடியல. 4 பேர் 4 விதமா பேசுறாங்க. நான் ஒரு குழந்தைய தூக்கிட்டா, ஏண்டி குழந்தைய தூக்கிட்டேன்னு சொல்லி 4 பேர் கேவலப்படுத்துறாங்க, காயப்படுத்துறாங்க. என் வாழ்க்கையை சிறுமை அனுபவிக்கும்படியான சூழ்நிலை வருகிறது. என் சொந்தக்காரங்களே, பாச உறவுகளே என்னை சிறுமைப்படுத்துகிறார்கள், என்னை காயப்படுத்துகிறார்கள், வேதனைப்படுத்துகிறார்கள். ஒரு அம்மா சொன்னாங்க, என் வீட்டுக்காரர் எப்ப பார்த்தாலும் என் மேல சந்தேகப்பட்டு, எப்ப பார்த்தாலும் என்னை திட்டுகிறார், ஏளனம் பண்ணுகிறார், பரியாசம் பண்ணுகிறார். வெளியே சொல்ல மாட்டாங்க, சிலர் சொல்ல மாட்டாங்க, மனசுக்குள்ளேயே போட்டு அமுக்கி 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 வச்சு உடனே தற்கொலை பண்ணி செத்துருவாங்க. பாச உறவுகளினால் ஏற்படக்கூடிய சிறுமை. இந்த அன்னாருடைய வாழ்க்கையில சாவதற்காக போக வேண்டிய சூழ்நிலையில் தான் ஆண்டவர் அவளுடைய வாழ்க்கையை மாற்றினார். அன்னாளுடைய வாழ்க்கையில தேவன் கடாட்சம் கொடுத்தார். பாச உறவுகளில் ஏற்படக்கூடிய சிறுமை. இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்தார், சொந்த ஊர்ல பிரசங்கம் பண்ணுகிறாரு. அந்த சொந்த ஊர் ஜனங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? மத்தேயு 13ஆம் அதிகாரம் 53, 54, 55, 56, 57 சொல்லுகிறது, இவன் ஆஃப்டர் ஆல் கேவலம் தச்சு வேலை செய்கிறவன் பிள்ளைதானே இவன். இவன் தாய் மரியாள் நம்ம கூட தானே இருக்கிறாங்க. இவன் என்னத்த பிரசங்கம் பண்ண போறான், இவன் என்னத்த பேசிட போறான், இவன் என்னத்த ஊழியம் செஞ்சிட போறான். இயேசுவை சொந்த ஊர் மக்களே, சொந்த ஜனங்களே, பாச உறவு உள்ள மக்களே அவருடைய வார்த்தைகளினாலே சிறுமைப்படுத்தினார்கள். பெரிய ஊழியக்காரர் மோசே, ஆண்டவரை முகமுமாய் தரிசித்து 10 கட்டளைகளும் கொண்டு வந்தவர் மோசே. அந்த மோசேக்கு பிரச்சனையே, சிறுமைக்கு காரணமே, ஊழியத்துக்கு தடைக்கல்லே சொந்த குடும்பத்தின் நபர்கள். என்னாகமம் 12ஆம் அதிகாரத்தில் 1, 2, 3, 4, 5 வசனம் சொல்லுகிறது, ஆரோனும் மிரியாமும் மோசேயை காயப்படுத்தினார்கள். ஆண்டவரே இறங்கி வந்து பேசக்கூடிய அளவிற்கு மோசேயுடைய இதயம் காயப்படுத்தப்பட்டது. ஒரு ஊழியக்காரனை காயப்படுத்தாதிருங்கள், தேவனுடைய மனிதர்கள் காயப்படுத்தப்படக்கூடாது. பாச உறவுகளினால் ஏற்படக்கூடிய சிறுமை. 5வதாக யோபு 10:15 வாசிக்கலாமா? சொல்றாரு, என் சிறுமையை பார்த்தருளும், அது அதிகரிக்கிறது. மனுஷனுக்கு பல பிரச்சனைகள் வந்தாலும் சந்திச்சிடலாம், ஜெயிச்சிடலாம், தாங்கிடலாம். ஆனா சரீரத்துல ஒரு பிரச்சனை வந்தா தாங்க முடியாது. இன்னைக்கு காலையில இருந்து பயங்கர காய்ச்சல், ஆனால் நின்று பேசுவதற்கு ஆண்டவர் கிருபை கொடுக்கிறார். 10 நாள் பீகார் போயிட்டு வந்தனால உடம்பு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. சரீரம் பாதிக்கப்படும் பொழுது ஏற்படக்கூடிய சிறுமை. வேதம் சொல்லுகிறது, யோபுனுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்து போனாரு, அதோடு தன்னுடைய சரீரத்தின் அந்த மேன்மையை கூட அவர் இழக்கிறார். சரீரத்தில் வியாதிகள், பருக்கள், ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டு ரத்தம் பீறிட்டு வருகிறது. அலங்கோலமாய் உட்கார்ந்து இருக்கிறார். அவர் சொல்றாரு, ஐயோ அது அதிகரிக்கிறது, என் சிறுமையை பார்த்தருளும். தலைவலி தனக்கு வந்தாதான் தெரியும்பாங்க, பல்வலி அவங்கவுங்களுக்கு வந்தாதான் வேதனை தெரியும்பாங்க. வெளியே 1000 பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிடலாம், தனக்குன்னு ஒரு பிரச்சனை சரீரத்தில் வரும் பொழுது தாங்கிக் கொள்ள முடியாது. ஒரு சமயம் ஐக்கியரோண்ட் ஆஸ்பத்திரி ஊழியத்துக்கு போயிருந்த பொழுது ஒரு மனிதரை நான் பார்க்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. இவ்வளவு பெருசு பெரிய ஒரு டேபிள்ல வாழை இலையை விரிச்சு ஒரு மனிதரை படுக்க வச்சிருந்தாங்க. அந்த வாழை இலையில வெண்ணெய் தடவி அவர் உடம்புல ஒரு பிட்டு துணி கூட இல்லாம அவரை மேல படுக்க வச்சிருந்தாங்க. மேல பவுடர் எல்லாம் கொட்டி அப்படியே உடம்பெல்லாம் ஒட்டி வச்சிருக்கிறாங்க. உடம்பெல்லாம் புண்ணாகி இப்படி வெடித்து ரணமாயி இருக்குது. அந்த ரூமுக்குள்ளேயே போக முடியாது, அவ்வளவு துர்நாற்றம். நான் அங்க இருந்தே பார்த்துட்டு இருக்கிறேன். என் பைபிளை பார்த்த உடனே அந்த அம்மா உள்ள கூப்பிட்டாங்க. நான் பக்கத்துல இங்க எவ்வளவு தூரம் நின்ன, பயங்கர நாற்றம். பார்த்தா சின்ன சின்ன புழுக்கள் அப்படியே சரீரத்தில் அப்படியே நெளிகிறத பார்க்கலாம். மேல் தோல் அப்படியே துடிக்கிறார். அந்த அம்மா சொன்னாங்க, தம்பி ஜெபம் பண்ணுங்கன்னாங்க. நான் அங்க நின்னுட்டே ஜெபம் பண்ணேன். நிப்பாட்டிட்டு கையில எண்ணெயை கொண்டு வந்து கொடுத்தாங்க. தொட்டு ஜெபம் பண்ணுங்க, எண்ணெய் பூசி அப்படின்னாங்க. என்னடா வம்பா பூசி,
அவ பார்த்தா அவ்வளவு ஒரு மாதிரி இருக்கு. ஆனா ஊழியக்கார ஐட்டமே சரின்னு சொல்லி கடவுள் மேல பாரத்தை போட்டு ஜெபம் பண்ணு, உடம்பெல்லாம் தொட்டு எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணு. என் கையெல்லாம் புழு. அப்புறம் கையை சோப் போட்டு கழுவிட்டு அவர்கிட்ட பேசினேன், அந்த அம்மா கிட்ட பேசினேன். நான் நினைச்சேன் ஏதோ தப்பு பண்ணிருப்பாங்க, இல்ல ஏதாவது பிசாசு போராட்டமா இருக்கும். நான் சொன்ன ஒவ்வொரு பாயிண்டையும் நினைச்சு பார்த்தேன். ஒருவேளை பாவம் பண்ணிருப்பாரு, ஏதாவது தப்பு பண்ணிருப்பாரு, இல்லைன்னா பிசாசு ஏதாவது தண்டனை கொடுத்திருக்கும், இல்லைன்னா அவர் ஏதாவது பாத மாதிரி ஆண்டவருக்கு பிரியம் இல்லாம போயிருப்பாரு, இல்லைன்னா அவங்க வீட்டம்மாவே போட்டு அடிச்சிருக்கும். ஏதோ ஒண்ணு ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிருக்காரு நான் நினைச்சேன். அந்த அம்மா சொன்னாங்க, பிரதர் எங்க வீட்டுக்காரு புதுசா ஒரு செருப்பு வாங்கினார். புதுசா செருப்பு வாங்கினா செருப்பு என்ன பண்ணும்? புதுசா செருப்பு வாங்கி காலில் போடுறீங்க, செருப்பு என்ன பண்ணும்? காலை கடிக்கும், அது பல்லு வச்சு கடிக்கும். புதுசா செருப்பு வாங்கினா காலை கடிக்கும். டைட்டா போட்டிருக்காரு, காலை சொரிஞ்சிருக்கிறார். மறுபடியும் புதுசா போடுறதுனால போட போட சரியாயிரும் நினைச்சாரு. அப்புறம் புண்ணாயிருச்சு, அது சொரிஞ்சிருக்கிறாரு, அது புண்ணாயிருச்சு, ரத்தம் வருது. அந்த பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு லோக்கல் பார்ட்டி ஒரு அம்மா, நர்ஸ்ன்னு சொல்லுது, நர்ஸ் மாதிரி தெரியல. அந்த அம்மா ஒரு ஆயில்மெண்ட் கொடுத்திருக்கு. அவர் எங்கெல்லாம் ஆயில்மெண்டா போட்டாரோ அங்கெல்லாம் புண்ணு பரவிருச்சு. அங்க லோக்கல்ல ஒரு கிளினிக் இருக்குது, அவர்கிட்ட போய் காமிச்சதுக்கு அவர் ஒரு இன்ஜெக்ஷனை போட்டு விட்டார். அது உடம்ப வெடிச்சு ரணமாயிருச்சு. தப்பா ஊசி போட்டாங்க, தவறுதலா ஊசியை மாத்தி போட்டாங்க. வேற ஒருத்தவங்களுக்கு வச்ச ஊசியை இந்த ஆளுக்கு போட்டு விட்டாங்க. நான் சொன்ன முதல் 4 பாயிண்டுமே இவருக்கு கிடையாது. நடந்தது என்ன? அறியாமையினால் வந்த தரை பிரச்சனை. பாதிக்கப்பட்ட சரீரத்திலே அவர் சிறுமை ஏற்படுகிறது. எத்தனையோ ட்ரீட்மெண்ட்டுக்கு எங்கள் அம்மா கொண்டு போய் காமிச்சு பல விதத்தில் வருத்தப்படுத்தி 1 வருஷம் ஐக்கிரோண்ட் ஆஸ்பத்திரியில் இருந்திருக்கார். தெரியுமா உங்களுக்கு? 1 வருஷம் அந்த ஆஸ்பத்திரியிலேயே படுத்து கிடந்திருக்கார். உடம்பெல்லாம் புண்ணாயி நான் போய் பார்த்து, ஐயோ நான் எத்தனை நாள் அழுதும் தெரியுமா? உடம்பெல்லாம் ரணமாயி இருந்துச்சு. 1 வருஷம். அப்புறம் சுகமாயி வீட்டுக்கு போனாரு. ஒரு 6 மாசத்துல இறந்தும் போயிட்டார். என்ன சொல்றேன்னா, பாதிக்கப்பட்ட சரீரத்தினாலே ஏற்படக்கூடிய சிறுமை அநேகருடைய வாழ்க்கையில பாதிக்கப்பட்ட சரீரத்தில வியாதிகளினாலே பலவீனங்களினாலே சிறுமை ஏற்படுகிறது. ஆண்டவர் அதைத்தான் சொல்றாரு, நான் உன்னை சிறுமைப்படுத்துவதில்லை. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில பாவத்தினால் வந்த சிறுமையா இருக்கலாம், பாதாளத்தின் வல்லமையினால் வந்த சிறுமையா இருக்கலாம், பாதை மாறி போவதனால் வரக்கூடிய சிறுமையா இருக்கலாம், பாச உறவுகளினால் ஏற்பட்ட சிறுமையா இருக்கலாம், பாதிக்கப்பட்ட சரீரத்திலே உண்டாகக்கூடிய சிறுமையா இருக்கலாம். இயேசு மாற்ற வல்லவராயிருக்கிறார். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? நம் தேவ சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். உங்க வாழ்க்கையில சிறுமையை மாற்ற விரும்புகிறார் இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு இந்த லெந்து காலத்துல உங்க சிறுமையை மாற்றுவதற்காக தான் அவர் தன்னுடைய காரியத்துல சிறுமைக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். தேவ ஜனமே, ஏதோ ஒரு பாவம், ஏதோ ஒரு பாவ கட்டு, ஏதோ ஒரு பாவத்தின் பிடி, ஏதோ ஒரு பாவத்தின் போராட்டம் உங்க வாழ்க்கையில வந்து கொண்டே இருக்கலாம். உங்க வாழ்க்கையில வந்து கொண்டே இருக்கலாம். ஆவியானவர் சொல்றாரு, நீ அதை விட்டுவிடு மகளே, நீ அதை விட்டுவிடு, நீ அதை விட்டுவிடு, பாவத்தை பின் தொடராதே. பாவம் எந்த மனுஷனுக்கும் நிகழ்ச்சியை உண்டாக்கும். பாவத்தை நீ பருகாதே, பாவம் வேண்டாம். சின்ன சின்ன பாவங்கள், பொய் சொல்லுவது, சின்ன சின்ன பாவங்கள், தேவனுக்கு கீழ்ப்படியாதது, தேவனுக்கு கீழ்ப்படியாதது, தீய நோக்கம், அது கூட பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. ஜெபம் பண்ணாதது கூட பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. நன்மை செய்ய தெரிந்திருந்தும் செய்யாதே போனால் கூட பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. மேட்டிமையான பார்வை, துன்மார்க்கன் போடும் வெளிச்சம் பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, இந்த பாவத்துக்கு நீங்களாக்குங்கப்பா, இந்த பாவ கிரியைகளுக்கு விளக்குங்கப்பா. பாவத்தின் போராட்டம் என் குடும்பத்தில் ஒருவருக்கு கூட வரக்கூடாது, என் வீட்டில் ஒருவருக்கு கூட வரக்கூடாது. சிறுமையான அனுபவங்கள் மாறுவதாக இயேசுவின் நாமத்தினால. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொன்னாரு, அசிரிய மக்களால் வந்த பாதிப்பினால் பார்த்த தேவன் அவர் சொன்னாரு, நான் உன்னை சிறுமைப்படுத்தினேன், இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன். அருமையான ஜனமே, உன் சிறுமையை மாற்றுகிற தேவன் ஒருவர் உண்டு. பாதாளத்தின் வல்லமைகள் உங்களை மேற்கொள்ளுவது இல்லை,
பொல்லாத பிசாசு, பொல்லாத சத்துரு, பொல்லாத வஞ்சிக்கிற கிரியைகள் உங்க குடும்பத்தை தொடுவது இல்லை. அதை மேற்கொள்வதற்கு அதிகாரத்தை தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு தருகிறார். இயேசுவின் நாமத்தினால சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால பாதாளத்தின் வல்லமைகள் என் குடும்பத்தை தொடக்கூடாது, என் பிள்ளைகளை தொடக்கூடாது, என் பிள்ளைகளை தொடக்கூடாது. இயேசுவின் நாமத்தினால பொல்லாத சத்துருவே, பொல்லாத கிரியைகளே, அசுத்த ஆவியே என் குடும்பத்தை விட்டு வெளியேறுவதாக. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால பொல்லாத சத்துருவினுடைய வல்லமைகள், விக்கிரகத்தின் வல்லமைகள், அசுத்தாவியின் வல்லமைகள், மாந்திரிக கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் சுட்டரிக்கப்படுவதாக. அவைகள் நிர்மூலமாவதாக, அழிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால உம் இரத்தத்தை தெளிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு வீடுகளிலே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை தெளிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால பாதாளத்தின் வல்லமைகள் உம்முடைய பிள்ளைகளை ஒருவரை கூட தொடக்கூடாது. இயேசுவின் நாமத்தினால மனகாவலம்பளை நகரிலே இயேசுவின் இரத்தம் கடந்து வருவதாக. இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை ஒவ்வொரு வீடுகளிலே, ஒவ்வொரு பகுதிகளிலே இரத்தத்தின் வல்லமை வெளிப்படுவதாக. பிசாசு தோற்று போவானாக, பிசாசு தோல்வி அடைவானாக, பிசாசு விலகுவானாக. இயேசுவின் நாமத்தினால பாதாளத்தின் வல்லமைகள் அவைகள் கட்டப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி, என் வாழ்க்கையில பாதமாறி போக கூடாதுப்பா, என் வாழ்க்கையில பாதமாறி போக கூடாது ஆண்டவரே. நகோமியை போல என் வாழ்க்கையில பாதமாறி போக கூடாது, தேவ சித்தம் இல்லாத இடத்துக்கு போக கூடாது, தேவ சித்தம் இல்லாததை செய்யக்கூடாது, தேவ சித்தம் இல்லாத இடத்துல நிற்க கூடாது. ஆண்டவரே கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. வாலிப தம்பி ஜெபம் பண்ணு, வாலிப தம்பி தங்கச்சி ஜெபம் பண்ணுமா, ஜெபம் பண்ணுமா. உலகம் பொல்லாதது, உலகம் கொடியது, உலகம் அழிக்கக்கூடியது, உலகம் உன்னை நாசப்படுத்தும், உலகம் உன்னை தனிமைப்படுத்தும், உலகம் உன்னை குற்றூராய் விட்டுவிடும். யாரையும் நம்பி ஏமாந்து போகாது, மிஸ்டிகார நம்பி மிஸ் ஆகி போகாது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, மிஸ்டிகார நம்பி மிஸ் ஆகி போகாது, பாதை மாறி போகாது. தேவ ஜனமே நீ பாதை மாறி போகாது. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோமாக, தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிவோமாக. ஆண்டவரே எங்க குடும்பத்தை பாதை மாறி யாரும் போக கூடாது. ஒரு யோனா பாதை மாறி போனதுனால கப்பலுக்கே சேதம், உயிருக்கு சேதம், பொருளுக்கு சேதம். என் குடும்பத்துல வரக்கூடாது, என் குடும்பத்துக்கு வரக்கூடாது. இயேசுவின் நாமத்தினால என் குடும்பத்துல ஒருவர் கூட தேவ சித்தத்துக்கு மாறாய் போய்விடக் கூடாது. கெட்ட குமாரனை போல பிள்ளைகள் பிரிந்து போக கூடாது. சொல்லுங்க சொல்லுங்க, எங்க பிள்ளைகள் பிரிந்து போக கூடாது, தேவ சித்தத்துக்கு மாறாக பிரிந்து போக கூடாது. இயேசுவின் நாமத்தினால எங்க திருச்சபை பிள்ளைகள் ஒருவரை கூட இழக்க நாங்கள் விரும்பவில்லை, ஒருவரை கூட இழக்க நாங்கள் விரும்பவில்லை. இயேசுவின் நாமத்தினால பாதை மாறுகிற பிள்ளைகளை கர்த்தர் சந்திப்பீராக, கர்த்தர் சந்திப்பீராக. இந்த ஜெப வேளையில் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பாதை மாறுகிற பிள்ளைகளை சந்திப்பீராகப்பா. ஆண்டவரே நிறைய குடும்பத்தில் பாச உறவுகளினால சிறுமைப்படுத்தப்படுகிறார்கள், மாமியாரால் காயப்படுத்தப்படுகிறார்கள், மாமனாராலே காயப்படுத்தப்படுகிறார்கள், மனைவியாலே காயப்படுத்தப்படுகிறார்கள், புருஷனாலே காயப்படுத்தப்படுகிறார்கள், பிள்ளைகளாலே பெற்றவர்கள் காயப்படுத்தப்படுகிறார்கள். அப்பா இந்த எம்பிகே நகரில் நிறைய குடும்பம் அப்பா சிறுமை அனுபவிக்கிறாங்கப்பா, வெளியே சொல்ல முடியாதபடி தத்தளிக்கிறாங்க ஆண்டவரே. பாச உறவுகளிலே சிறுமை ஏற்பட்டு இருக்கிறதப்பா, அதை மாத்தி போடுங்கப்பா இயேசுவின் நாமத்தினால. பாச உறவுகளில் வருகிற சிறுமை இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக, இயேசுவின் நாமத்தில் நீங்கி போவதாக, இயேசுவின் நாமத்தில் அச்சு போவதாக. பாசத்திலே தேவனுடைய அன்பு ஊற்றப்படுவதாக. ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொள்ள, ஒருவருக்கு ஒருவர் நேசிக்க, ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்க, ஒருவருக்கு ஒருவர் அன்பை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக ஆண்டவரே, உதவி செய்வீராகப்பா. எல்லாரும் ஒப்பு கொடுப்பா. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் பாதிக்கப்பட்ட சரீரத்துல ஏதோ பலவீனத்தோடு வந்திருப்பாங்கண்ணா, காலகாலமா வியாதிப்பட்டு இருப்பாங்கண்ணா, டிபி வியாதிப்பட்டிருப்பாங்கண்ணா, கேன்சர் வியாதிப்பட்டிருப்பாங்கண்ணா, கர்த்தர் தொடுவீராக, கர்த்தர் தொடுவீராக. சுகர் ப்ராப்ளத்தில் உள்ளவர்களை கர்த்தர் தொடுவீராக. பாதிக்கப்பட்ட மக்களால் பாதிக்கப்பட்ட சரீரத்தில் உண்டான சிறுமை இந்த ஜெப வேளையில மாறுவதாக, இந்த ஜெப நேரத்தில் மாறுவதாக. தூர பார்வை மாறுவதாக, கிட்ட பார்வை விலகுவதாக. சரீரத்தில் எலும்புகளிலே நரம்புகளிலே காணப்படுகிற பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக, இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால என் சரீரம் புது பொலிவு உண்டாவதாக, என் சரீரத்தில் ஆரோக்கியம் உண்டாவதாக, என் சரீரத்தில் சுகவாழ்வு உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால இந்த வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தெய்வீக சுகம் உண்டாவதாக. வியாதிகள் பிள்ளைகளை விட்டு விலகுவதாக, டெங்கு காய்ச்சல் விலகுவதாக,
மலேரியா காய்ச்சல் விலகுவதாக, சிக்கன் குனியா விலகுவதாக, இயேசுவின் நாமத்தினால டிபி வியாதிகள், வைரஸ் கிருமிகள் இயேசுவின் நாமத்தில் அழிவதாக, இயேசுவின் நாமத்தினால சுகர் பிராபலங்கள், வீசிங் பிராபலங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக, சுகம் உண்டாவதாக. ஆண்டவரே சுகம் உண்டாகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா. நம்முடைய ஜனத்தை சிறுமையை மாத்தி போடுங்க. சிறுமைக்கான காரணங்களை அறிந்திருக்கிறோம், அதை மாத்தி போடுங்கப்பா இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அருமையான சகோதரருக்கு நன்றி. நாம் ஆசீர்வாதத்தோடு கூட கடந்து செல்லும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் விலகாத பிரசரமும் நம்முடைய போதைக்கும் இருப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, நம்முடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலமும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்துடைய போய் வர கடவோம். எல்லாருக்கும் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.